நேசிக்கும் அப்பான்னு சொல்லி கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். ದೇವರ ಪ್ರೀತಿಸುವ ತಂದೆ ಅಂತ ನಾವು ಕಳೆದ ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. 5 விதமான தகப்பனை நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்தோம். 5 ರೀತಿಯಾದ ತಂದೆಯನ್ನು ಕುರಿತು ಕಳೆದ ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. அதில் முதல் தகப்பனை பார்க்கும்போது ಮೊದಲನೇ ತಂದೆಯಾಗಿ ನೋಡುವಾಗ கேட்கும் முன்னே கொடுக்கும் தகப்பன் என்று சொல்லி, ಕೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೊಡುವಂತ ತಂದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ. நம்முடைய தகப்பன் அப்படி அல்ல. ನಮ್ಮ ತಂದೆ ಆಗಲ್ಲ. நம்ம கேட்டாலும் கொடுக்காத தகப்பன், ನಾವು ಕೇಳದೆ ಕೊಡದೆ ಇರುವಂತ ತಂದೆ. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலின் பிரகாரம், ಆದ್ರೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ದಾರಿ ನಡೆಸೋ ಪ್ರಕಾರ வேதத்தில் நடந்த அப்பாக்கள் எல்லாம் பார்க்கும்போது ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನಡೆದ ತಂದೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ கேட்கும் முன்னே கொடுத்த தகப்பன் என்று பார்த்தோம். ಕೇಳಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೊಡುವಂತ ತಂದೆ ಅಂತ ನೋಡಿದ್ದೀವಿ. இரண்டாவது பார்க்கும் பொழுது ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ தப்பு என்று தெரிந்தும் சம்மதித்த தகப்பன். ತಪ್ಪು ಅಂತ ತಿಳಿದು ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪಿ ಕೊಡುವಂತ ತಂದೆ. நம்முடைய அப்பாக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ನಮ್ಮ ತಂದೆಯವರು ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ, இது தப்பு இது ஆகாதுன்னு சொல்லி நம்ம நிறுத்திடுவோம். ಇದು ತಪ್ಪು ಇದು ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ನಿಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ஆனா பைபிள்ல பார்த்தா ಆದ್ರೆ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದರೆ தப்புன்னு தெரிந்து கூட ತಪ್ಪು ಅಂತ ತಿಳಿದು ಕೂಡ அந்த தகப்பன் மகனுக்கு ஏற்றபடி சம்மதம் கொடுக்கிறார். ಆ ತಂದೆ ಮಗನಿಗೆ ತಕ್ಕ ಪ್ರಕಾರ ಸಮ್ಮತವನ್ನು ಕೊಡುವಂತ ತಂದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. மூணாவது பார்க்கும் பொழுது ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ மக்களுக்காக அழுது புலம்புகின்ற தகப்பன், ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅತ್ತು ಗೊಲಾಡುವಂತ ತಂದೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. வேதத்தில் எத்தனையோ தகப்பன்கள் மக்களுக்காக பிள்ளைகளுக்காக அழுகிறார்கள். ಸತ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ತಂದೆಯವರು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಮಗುಗಾಗಿ ಅತ್ತವರಿದ್ದಾರೆ. நாலாவது பார்க்கும்போது ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ இரக்கத்தினால் சேர்த்துக்கொள்ளும் தகப்பன், ಕನಿಕರಣಿಯಿಂದ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ತಂದೆ. நாம் என்னதான் தவறு செய்து போனாலும் ನಾವೇನೇ ತಪ್ಪು ಮಾಡಿ ಹೋದರೂ திரும்பி வரும்போது சேர்த்துக்கொள்ள தகப்பன் என்று பார்க்கிறோம். ತಿರುಗಿ ಬರುವಾಗ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ತಂದೆ ಅಂತ ನೋಡಿದ್ದೇವೆ. ஐந்தாவது தான் ரொம்ப முக்கியமான ஒரு தகப்பன் இருக்கிறார். ಐದನೇದಾಗಿ ಮುಖ್ಯವಾದ ತಂದೆ ಇದ್ದಾರೆ. வானத்தையும் பூமியும் படைத்தவர், ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು சர்வ ಮಾಡಿದವರು, அதிகாரம் உள்ளவர், ಸರ್ವಾಧಿಕಾರವುಳ್ಳವರು. அவரிடத்திலிருந்து ஒருவர் வந்தார். ಅವರ ಬಳಿಂದ ಒಬ್ಬರು ಬಂದರು. அவர்தான் உன்னத குமாரனாகிய கிறிஸ்து. ಆತನೇ ಉನ್ನತ ಕುಮಾರನಾದ ಕ್ರೈಸ್ತನು. அந்த கிறிஸ்துவை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ಆ ಕ್ರೈಸ್ತನ ಕುರಿತು ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. தூய அன்பின் தகப்பன், ಪರಿಶುದ್ಧ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆ, தூய்மையானவர், ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವರು, பாவம் செய்யாத சுத்த கண்ணனாய் இருந்தவர், ಪಾಪ ಮಾಡಿ ಶುದ್ಧ ಕಣ್ಣನಾಗಿದ್ದವರು, எந்த பொல்லாப்புக்கும் இடம் கொடாதவர், ಯಾವ ಕೇಡಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟವರು, மனித வாழ்வுக்காகவே ಮನುಷ್ಯ ಜೀವಕ್ಕಾಗಿನೇ தன்னையே பலியாக கொடுத்தவர், ತನ್ನನ್ನೇ ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟವರು, மனிதர்களை மீட்கும்படியாகவே ಮನುಷ್ಯನ ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ பாதாளத்தை வென்று ಬಾದಾಲವನ್ನು சாத்தானை தோற்கடித்து ಸಾತಾನನ ತೋರಿಸಿ மீண்டும் எழும்பினவர். ಮತ್ತೆ ಬಂದವರು. அவர் மானத்தில் இருந்து மீண்டும் வரப்போகிறார். ಅವರು ಆಕಾಶ ಮತ್ತೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. எக்கால சத்தங்களோடு வரப்போகிறார். ತೂರಿಯ ಶಬ್ದದಿಂದ ಮತ್ತೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. மரித்தவர்களும் மரிக்காதவர்களையும் அழைத்து செல்வதற்காக, ಸತ್ತವರು ಸತ್ತ ಇಲ್ಲದವರನ್ನ ಮತ್ತೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ. 1 தெசலோனிக்கேயர் நம்ம பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, ಒಂದು தெசலோனிಕೇಯರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவர் ஆரவாரத்தோடு இந்த பூமிக்கு வருவார். ಆತನ ಆರವರ ಶಬ್ದದಿಂದ ಭೂಮಿಗೆ கிறிஸ்துவுக்குள் ಬರಲಿದ್ದಾರೆ. மரித்தவர்கள் முதலாம் எழுந்திருப்பார்கள். ಕ್ರೈಸ್ತನ ಸತ್ತವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் ಕ್ರೈಸ್ತನೊಳಗೆ ಜೀವಿಸುವವರು அவர்களோடு மறுரூபமாகி ஒன்றாக செல்வார்கள். ಆತನ ಜೊತೆಗೆ ಪುನರ್ತನವಾಗಿ ಮತವಾರು ಒದ್ದು நீங்கள் ಹೋಗುತ್ತಾರೆ. மரித்திருந்தால் ನೀವು ಸತ್ತಿದ್ದರೆ முதலாவது எழுந்திருக்கலாய் இருக்க வேண்டும். ಮೊದಲನಾಗಿ ಎದ್ದೋಳರಾಗಿರಬೇಕು. நீங்க மரிக்காமல் இருந்தால் ನೀವು ಸಾಯಲಿಲ್ಲ ಅಂದರೆ அவர் வரும்போது மறுரூபமாகி எழும்ப வேண்டும். ಆತನ ಬರುವಾಗ ಪುನರ್ತನವಾಗಿ ಎದ್ದೋಳಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರೆ ಬಿಡದೆ ಹೇಳಿರಿ. ஒருவேளை இந்த சரித்து விட்டு என் ஜீவன் போகுமானால், ಒಂದು ವೇಳೆ ಈ ದೇಹವನ್ನು ಬಿಟ್ಟು ನನ್ನ ಜೀವ ಹೋದರೆ, இந்த சரீரம் மண்ணில் அடக்கம் செய்யப்படுமானால், ಈ ದೇಹ ಮಣ್ಣಲ್ಲಿ ಶರೀರವಾಗಿ என் ಮಣ್ಣಾಗಿ இயேசು ಹೋದರೆ, வரும்போது ನನ್ನ ಯೇಸು ಬರುವಾಗ இந்த சரீரம் உயிர் பெறணும். ಈ ದೇಹ ಪುನರ್ತನವಾಗಬೇಕು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ இயேசு வரும் வரையிலும் ಯೇಸು ಬರುವ இந்த ತನಕ பூமியில நான் இருப்பேனா, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நான் மறுரூபமாகி செல்லணும். ನಾನು ಪುನರ್ತನವಾಗಿ ಹೋಗಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. பக்கத்து பார்த்து கேளுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೇಳಿರಿ. நீ சாக போறியா, ನೀನ್ ಸಾಯಲಿಕ್ಕಿದ್ಯಾ, இல்ல உயிரோடு இருக்க போறியா? ಅದು ಜೀವವಾಗಿರಕ್ಕಿದ್ಯಾ? கேளுங்க பக்கத்துல. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿರಿ. செத்தா பரலோகமா நரகமா? ನೀನು ಸತ್ತಿದ್ರೆ ಪರಲೋಕವ ನರಕವ? கேளுங்க பக்கத்துல. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೇಳಿರಿ. வாழ்ந்தா உன் மாம்ச அப்பாவா இல்ல பரிசுத்த தகப்பனாகிய இயேசுவா? கேளுங்க. ನೀನು ಜೀವಿಸಿದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ತಂದೆಯ ಅಥವಾ ಶರೀರ ಪ್ರಕಾರ ತಂದೆಯ? அப்படியே கண்களை மூடுமா, ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. எல்லாரும் அப்படியே கர்த்தரை பார்க்கலாமா? ಎಲ್ಲರಾಗಿ ಕರ್ತನನ್ನೇ ನೋಡೋಣ. ஆண்டவரை பார்க்கலாமா? ದೇವರನ್ನೇ ನೋಡೋಣ. எல்லாரும் அங்கங்க யாரும் பார்க்க வேண்டாம். பாதத்திலே வந்தேனே சையா,
பெலனெல்லாம் நீரே ஐயா, பெலனே இல்ல ஐயா, என் பெலனெல்லாம் நீரே ஐயா, உம் பாதத்தில் வந்தேனே இயேசையா, என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இயேசையா, உம் பாதத்தில் வந்தேனே இயேசையா, என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இயேசையா, பெலனே இல்லையா, என் பெலனெல்லாம் நீரேயா, பெலனே இல்லையா, என் பெலனெல்லாம் நீரேயா, துன்பமோ துயரமோ என்னை வாட்டுது, துன்பமோ துயரமோ என்னை வாட்டுது, என் கண்ணீரெல்லாம் சரீரமெல்லாம் நினைக்கின்றது, என் கண்ணீரெல்லாம் சரீரமெல்லாம் நினைக்கின்றது, ஐயா ஐயா ஐயா, ஓ இரக்கத்துக்கு அளவே இல்லை, ஐயா ஐயா ஐயா, ஓ மண்ணுக்கு முடிவே இல்லை, ஓ பாதத்தில் வந்தேனே இயேசையா, என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இயேசையா, இயேசையா, கண்ணீரோடு இருக்கிற ஒரு மகளை நான் பார்க்கிறேன். ಕಣ್ಣೀರಿಂದ ಇರೋ ಒಂದು ಮಗಳನ್ನು ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. மனசு உடைஞ்சு போயிருக்கு, ಮನಸ್ಸು ಒಡೆದು ಹೋಗಿದ್ಯಾ, சமாதானமே உனக்கு இல்ல, ಸಮಾಧಾನವೇ ನಿನಗಿಲ್ಲ, நான் என்னதான் பண்ணுவேன், ನಾನು ಏನು ಮಾಡೋದು, எனக்கு சமாதானமே இல்லையே, ನನಗೆ ಸಮಾಧಾನವೇ ಇಲ್ಲವೇ, நான் எதோ பண்ணுகிறேன், ನಾನು ಏನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೇನೆ, எனக்கு சமாதானம் இல்லையே, ನನಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲವೇ, அழுகிறாயா, ಅಳುತ್ತಾ ಇದೆಯಾ, கண்ணீர் வடிக்கிறாயா, ಕಣ್ಣೀರು ಸುರಿಸ್ತಾ ಇದೆಯಾ, கண்ணீரை நான் துடைப்பேன், ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ನಾನು ಒರೆಸುವನು, மகனே ಮಗನೇ யாருடைய ரட்சிப்புக்காக ஏங்குகிறாய், ಯಾರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಏಗುತ್ತಾ ಇದೆಯಾ, மகனே யாருடைய ரட்சிப்புக்காக ஏங்குகிறாய், ಮಗನೇ ಯಾರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಏಗುತ್ತಾ ಇದೆಯಾ, உன்னை அழைத்திருக்கிற அழைப்பு ನಿನ್ನನ್ನು ಕರೆದಂತ ಕರುವಿಕೆ இன்றைக்கு உன் குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம், ಇವತ್ತಿನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ತಿಳಿದೇ ಇರಬಹುದು, நாளை ஒரு நாள் நீ நிற்கும் பொழுது ನಾಳೆ ಒಂದಿನ ನಿಲ್ಲುವಾಗ உனக்குள்ள இருக்கிற அழைப்பை உன் உறவினர்கள் உன் குடும்பத்தார் உன்னை பெற்றவர்கள் அறிவார்கள், ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವವರು ಎತ್ತಿದವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವರು. சந்தரன மௌதுரபியாக என் அன்பு மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, உன் கண்ணீருக்கு முடிவு இருக்கு, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರಿಗೆ ಕೊನೆ ಇದೆ, எவ்வளவுதான் நீ துன்பத்தை அனுபவித்தாலும், ಎಷ್ಟು ದುಃಖವನ್ನು ನೀನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದರು, எவ்வளவுதான் வேதனையை நீ அனுபவிச்சாலும், ಎಷ್ಟು ವೇದನೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದರು, எல்லாரும் காணும்போது நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாய், ಎಲ್ಲರೂ ನೋಡುವಾಗ ನೀನು ನಗಿತಾ ಇದೀಯಾ, உன்னை பெற்றவர்களை குறித்து அழுகிறாயா, ನಿನ್ನ ಎತ್ತಿದವರ ಕುರಿತು ಅಳುತ್ತಾ ಇದೀಯಾ, உன் அழுகையை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறேன். ನಿನ್ನ ಅಳುವಿಗೆ ನಾನು ಬದಲಾಯಿಸುವೆಂದು ಕರ್ತರು ಹೇಳುತ್ತಾರೆ. Mighty God, கணவனை குறித்து புலம்புகிற மகளே, ಗಂಡನ ಕುರಿತು ಗೋಳಾಡುವ ಮಗಳೇ, கண்ணீர் துடைக்கப்படும், ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ಒರೆಸಲ್ಪಡುವುದು, எதிர்காலத்தை நினைத்து ஏங்குகிற மகனே, ಎದುರ್ಕಾಲವನ್ನು ನೋಡಿ ಏಳುತ್ತಾ ಇರುವ ಮಗಳೇ, ஜெயமாய் மாறும், ಜಯವಾಗುತ್ತದೆ, பயப்பட வேண்டாம், ಭಯಪಡಬೇಡ, பயப்பட வேண்டாம், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. Thank you Father, ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್, ಆಮೆನ್, ஹalleluya, 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 ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಹೇಳಿರಿ, நீ காட்டுற அன்பை பார்க்கலாம் ನೀನು ತೋರಿಸುವ ಪ್ರೀತಿಗಿಂತಲೂ என் கர்த்தர் கொடுக்கிற அன்பு ನನ್ನ ಕರ್ತನು ಕೊಡುವಂತ ಪ್ರೀತಿ அது எனக்கு பெரிதானது. ಅದು ನನಗೆ ಎದುರಾಗಿ. ஹalleluya, ஹalleluya,
அம்மா ஒரு பாட்டு பாடினாங்க, கண்ணீரின் பள்ளத்தாக்கில. ತಾಯಿಯವರು ಒಂದು ಹಾಡನ್ನು ಅಳ್ದು ಕಣ್ಣೀರ್ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்று ஒவ்வொரு சரணமும் பாத்தீங்கன்னா, ಆ ಕಣ್ಣೀರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಚರಣಗಳು ನೋಡುವುದಾದರೆ, வியாதி படுக்கையில, ವ್ಯಾಧಿ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ, மரணத்தின் நேரத்தில், ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿ, மனுஷ தள்ளிவிட்ட சமயத்துல, ಮನುಷ್ಯನ ತಳ್ಳಿಬಿಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ இந்த சரணங்களை நீங்க கேட்கும்போது ಈ ಚರಣಗಳನ್ನು ನೀವು ಕೇಳುವಾಗ உள்ளத்தை தட்டி எழுப்புகிற ஒரு சரணங்கள் தான் அது. ಹೃದಯವನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವಂತ ಒಂದು ஒரு ಚರಣಗಳಾಗಿದೆ. நடு ராத்திரியில ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ தன்னை சார்ந்த குடும்பங்களை நினைத்து ತನ್ನನ್ನು ಸೇರಿದ ಕುಟುಂಬವನ್ನು ನೆನೆಸಿ கண்ணீரோடு எழுதின பாட்டு தான் அந்த பாட்டு. ಕಣ್ಣೀರಿಂದ ಬರೆಯುವಂತ ಹಳೆಯ ಹಾಡು. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்ற அந்த பாட்டு எழுதும் பொழுது ಈ ಹಾಡನ್ನು ನಾನು ಬರೆಯುವಾಗ மிகவும் மன உடைந்திருந்த அந்த உடைச்சல்களை கர்த்தர் மாற்றினார். ತುಂಬಾ ಮನಸ್ಸು ಒಡೆದೋಗಿರೋ ಒಡೆದನ್ನು ದೇವರು அந்த ಬದಲಾಯಿಸಿದರು. பாட்டை எழுதி 3ஆம் மணிக்கு எழுதப்பட்டு 4ஆம் மணிக்கு அந்த ராகம் முடிகிறது. ರಾತ್ರಿ 3 ಗಂಟೆಗೆ ಹಾಡು ಬರೆದು 4 ಗಂಟೆ ಅದು ಮುಗಿತದೆ. என் மனதில் இருந்த சோர்வு, அழுத்தம், வேதனை, சஞ்சலம், கண்ணீர் எல்லாம் மறைந்தது. ನನ್ನ ಮನಸ್ಸಿರುವ ಆಯಸ್ಸು ಕಷ್ಟ ಈಗ ಎಲ್ಲವೂ ದುಃಖವನ್ನು ಬಿಟ್ಟು ஹல்லேலூயா. ಆಮೆನ್. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு. ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಹಾಡು ಈ ಹಾಡು. நீங்க ஏதோ பாடிக்கிட்டு இருக்கீங்க, ನೀವೇನೇನೋ ಹಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. உங்களுக்கு கத்தி கத்தி தொண்டை போயிட்டு இருக்குது. ನಮಗೆ ಕಿಚ್ಚು ಕಿಚ್ಚು ಗಂಟ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿದೆ. நீங்க பாடும்போது ஏனோ தானே பாடுறீங்க, ನೀವು ಹಾಡುವಾಗ ಏನೋ ಒಂದು ஆவியில உணர்ந்து பாடி பாருங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ನೀವು ಹಾಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. அதே போல தான் இந்த பாட்டு, உன் பாதத்துல வந்தேனே ಅದೇ இயேசையா, ರೀತಿ ಹಾಡಿನ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದ என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இயேசையா, ನನ್ನ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ பலனே இல்லப்பா, ನನಗೆ ಬಲವೇ என் ಇಲ್ಲಪ್ಪ, பலனெல்லாம் நீந்தாம்பா. ನನ್ನ ಬಲವೆಲ್ಲ ನೀನೇ ಅಪ್ಪ. ஹல்லேலூயா. ஹalleluya. பகல் 12ஆம் மணி நேரத்துல ಹಗಲಲ್ಲಿ 12 ಗಂಟೆ ಸಮಯದಲ್ಲಿ மனைவியுடைய சரீர பலவீனத்தை பார்த்து ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಶರೀರ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನೋಡಿ அந்த நேரத்துல ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போறதுக்கு வழி இல்ல. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲ. ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போய் அவங்க உடல்ல செக் பண்ணி அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்க வழி இல்ல. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವ್ರಿಗೆ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಔಷಧಿ ಕೊಡಕ್ಕೆ மனசு ದಾರಿ ಇಲ್ಲ. உடைஞ்சு போன ஒரு நேரம், ಮನಸ್ಸು ಒಡೆದೋಗಿರೋ ಸಮಯ, பகல் 12ஆம் மணி நேரம். ಮಧ್ಯಾಹ್ನ 12 ಗಂಟೆ அப்படியே ஆலயத்துல மேலே போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு ಹಾಗೆ இருக்கிறேன். ಆಳದಲ್ಲಿ ಮೇಲೆ ಹೋಗಿ எனக்கு ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೆ. எனக்கு தெரியல ஆண்டவரே, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ என் ಸ್ವಾಮಿ, மனைவி பலவீனமாய் இருக்கிறாங்க, ನನ್ನ ಹೆಂಡತಿ என் ಬಲಹೀನರಾಗಿದ್ದಾರೆ, மனசு பலவீனமாய் இருக்கு, ನನ್ನ ಮನಸ್ಸು நான் என்ன ಬಲಹೀನರಾಗಿದೆ, செய்வேன் ஆண்டவரே? ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? என் கண்ணீரை வடிச்ச போதுதான் ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸುವಾಗೇನೆ அந்த பாட்டு அது. ಈ ಹಾಡು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒருத்தர் பாடும் பொழுது அந்த பாட்டை நீங்க உள்ளத்துல கவர்ந்து கேளுங்க. ಒಬ್ಬರು ಹಾಡುವಾಗ ಹಾಡನ್ನು ಹಾಗೆ ನೀವು ಗಮನಿಸಿ ಕೇಳಿರಿ, கேட்டு அப்படியே கர்த்தருக்குள்ள பாடுங்க. ಕೇಳಿ ಹಾಗೆ ದೇವರಲ್ಲಿ ಹಾಡಿರಿ. ஆமென் சொல்லுவோமா? ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். சத்தியத்துக்குள்ள போவான், இருக்கிறதே 20 நிமிஷம் தான். ಸತ್ಯ ಒಳಗೆ ಹೋಗೋಣ, 20-20 ನಿಮಿಷವೇ. கர்த்தர் நாம் மகிமுண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தூய அன்பின் தகப்பன். ಪರಿಶುದ್ಧ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ತಂದೆ. நீங்கள் 1 யோவானை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ಯೋಹಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அதுல ஒரு சில வசனங்கள் சொல்லப்படுகிறது. ಅದರ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳು ಹೇಳುತ್ತವೆ. 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அங்கே சொல்லப்பட்ட சில காரியங்களை கவனிக்கலாம். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. 4ஆம் அத்தியாயத்தில் 7வது வசனம் 8வது வசனத்தை படிக்கலாம். 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 7-8 ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. John chapter 4 verse 7 and 8. 1ನೇ ಯೋಹಾನನ ಬರೆದ ಪುಸ್ತಕವು 4ನೇ ಅಧ್ಯಾಯವು 6, 7, 8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. யாரால் உண்டானது? ಪ್ರೀತಿ ಯಾರಿಂದ ಉಂಟಾದದು? தேவனால் உண்டானது. ದೇವರಿಂದ ಉಂಟಾದದು. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு பெயர் தான் தூய அன்பு என்று சொல்லப்படுகிறது. பிதாவின் வார்த்தைக்கு இணங்கினவர், ತಂದೆ ಮಾತಿಗೆ ಒಳಪಟ್ಟವರು, தன் தகப்பன் என்ன சொன்னாரோ ತನ್ನ ತಂದೆ ಏನ್ ಮಾಡಿದರು ಅದಕ್ಕೆ அப்படியே கீழ்ப்படிந்தவர், ಅದಕ್ಕೆ ಹಾಗೆ ವಿಧೇಯರಾದವರು, அப்படியே நடந்தவர், ಹಾಗೆ ನಡೆದವರು, அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தவர், ಹಾಗೆ ತನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರು, அப்படியே ஜீவ பலியாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். ಹಾಗೆ ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ತನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರು. நல்லா யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ஒரு ನೋಡಿರಿ. முள்ளு காலில குத்திட்டா, ಒಂದು ಮುಳ್ಳು ಕಾಲಿಗೆ இல்ல ಚುಚ್ಚಿದರೆ, நீங்க தர்காரி வெட்டும்போது லேச கத்தி அப்படியே விரல்ல பட்டுட்டா, ನೀವು ತರಕಾರಿ ಕೊಯ್ಯುವಾಗ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ அன்றைக்கு முழுதும் ஒரு பெரிய பேண்டட் போட்டு ದೊಡ್ಡ ಒಂದು ಬ್ಯಾಂಡೇಜ್ ಕೈಯಲ್ಲಿ ಹಾಕೊಂಡು அப்படியே விரல இப்படி காமிச்சிட்டே இருப்போம். ಹಾಗೆ ಬೆರಳಿಗೆ ನಾವು ತೋರಿಸ್ತಾ ಇರ್ತೇವೆ. என்னமா காமிச்சிட்டு இருக்கறிய? ಏನಮ್ಮ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೀಯ? காய் வெட்டும்போது கத்தி வெட்டுச்சு, ತರಕಾರಿ ಕೊಯ್ಯುವಾಗ ನನ್ನ ಕೈ ரத்தம் வந்துருச்சு, ರಕ್ತವು ஒரு ಬರ್ತದೆ, பெரிய பந்தம் போல சுத்தி இருப்போம். ಹಾಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೈಯಲ್ಲಿ ஒரு ಸುತ್ತಕೊಂಡಿರ್ತೇವೆ. சின்னது நான்
கூட தாங்க மாட்டோம். ಚಿಕ್ಕದನ್ನ ತಾಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஒரு தலைவலி வந்து விட்டா தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருவோம். ಒಂದು ತಲೆನೋವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಲೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು வயிற்று பலன் வந்தா வயிற்றை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருவோம். ಹೊಟ್ಟೆನೋವು ಬಂದ್ರೆ ಹೊಟ್ಟೆಯನ್ನು அடுத்து ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எந்த வேலைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ಅನಂತರ ಯಾವ ಕೆಲಸಕ್ಕೆ ஆனா எம்பெருமானாக இயேசு கிறிஸ்து ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೇಸು தன் ಕ್ರಿಸ್ತನು தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய், ತಂದೆ ಮಾತಿಗೆ தன் தகப்பன் வார்த்தையின்படி நடந்தவராய், ತಂದೆ ಮಾತೆ ಪ್ರಕಾರ தன் ನಡೆದವರಾಗಿ தகப்பனுடைய வார்த்தையின் பிரகாரம் தீர்க்க தரிசன வெளிப்பாடின் பிரகாரம் ತಂದೆ ಮಾತು ಪ್ರಕಾರ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಪ್ರಕಟವಾಗಿದ್ದವರು இந்த பூமியில வந்தவராய் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಂದವರಾಗಿ அதை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். ಅದು ನೆರವೇರಿಸುವವರಾಗಿದ್ದರು. நமக்கு வராத வேதனை வந்தது, ನಮಗೆ ಬರದೇ ಇರೋ ಬೇದನೆ நாம ಬಂದಿತು. படாத பாடுகளை அவர் அனுபவித்தார். ನಾವು ಅನುಭವಿಸುವ ವೇದನೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. இன்னும் நமக்கு கொஞ்சம் கூட அந்த பாடுக்குள்ள நம்ம போகவில்லை. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಒಳಗೆ ಕೂಡ ನಾವು ಹೋಗಲಿಲ್ಲ. யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ஒரு முறை நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ಒಂದು ಬಾರಿ ನಾನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆண்டவர் நோக்கி கதறின, ஆண்டவரே ದೇವರ ನೋಡಿ ದೇವರೇ உம்முடைய பாட நான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. ನಿಮ್ಮ ಹೋರಾಟವನ್ನು ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. உம்முடைய பாட பத்தி நான் தெரியாம இருக்கிறேனே. ನಿಮ್ಮ ಹೋರಾಟವನ್ನು ನಾನು ತಿಳಿದೇ ಇದ್ದೇನೆ. ஏன்னா என் மனைவியுடைய கர்ப்ப வேதனையை நான் அறிந்தேன். ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಗರ್ಭ ವೇದನೆಯನ್ನು ಪಡೆದಿದ್ದೇನೆ. மரண படுக்கையில் இருந்ததை நான் அறிந்தேன். ಮರಣ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿದ್ದನ್ನು ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. எங்களுடைய கடந்த காலத்தை நான் அறிந்தேன். ನನ್ನ ಕಳೆದ ದಿನಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. இவையெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வந்து ಇವೆಲ್ಲ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು இந்த பாடு எனக்கு தாங்க முடியல. ಈ ಹೋರಾಟ ನಾನು ஆனா ತಾಳಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತಾ நீர் ಇಲ್ಲ. எப்படி பாடை தாங்கியிருப்பு? ಹೇಗೆ ಇದನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? அப்பதான் திடீரென்று சொல்லி ஒரு ஸ்கிரீன் எனக்கு முன்னே வந்தது. ಆಗ ತಕ್ಷಣ ಒಂದು ಸ್ಕ್ರೀನ್ ನನ್ನ ಮುಂದೆ ಬಂದಿತ್ತು. அந்த ஸ்கிரீனை பார்த்தா ಆ ಸ್ಕ್ರೀನ್ ನೋಡುವಾಗ அவர் எப்படி இந்த பூமியில வந்தார், ಅವರು ಹೇಗೆ ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದರು, என்னென்னலாம் அனுபவித்தார், ಏನೆಲ್ಲ ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ, எப்படி மரிச்சார், ಹೇಗೆ ಸತ್ತರು, எப்படி உயிர்த்தெழுந்தார், ಹೇಗೆ ಪುನರುತ್ಥಾನ அவர் ಆದರು, எப்படி பரலோகத்துக்கு போனார், ಹೇಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದರು, மீண்டும் நமக்குள்ள எப்படி அசைவாடி கொண்டிருக்கிறார். ಮತ್ತೆ ನಮ್ಮೊಳಗೆ ಹೇಗೆ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது அப்படியே ஒரு காட்சியாக வருகிறது. ಅದು ಹಾಗೆ ಒಂದು ಫಿಲಂ ಆಗಿ ನನಗೆ ஆனா ஒன்று மட்டும் ಒಂದು ಮಾತ್ರ அது என்னை விட்டு மாறவே இல்லை. ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗಲಿಲ್ಲ. திடீர்னு பார்த்தா ತಕ್ಷಣ ನೋಡಿದರೆ தலையிலிருந்து ரத்தம் வடிகிறதும் ಅದರ ತಲೆಯಿಂದ ರಕ್ತ சரீரெல்லாம் பிக்கப்பட்ட காயங்களையும் ಶರೀರ ಕಿತ್ತಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು அப்படி எனக்கு திரும்ப திரும்ப காமிப்பா. ಅದು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನನಗೆ ತೋರಿಸುತ್ತದೆ. திடீர்னு பார்த்தா அவருடைய முகம் அழகாய் தெரியும். ಅವ್ರ ಮುಖನೂ ತಕ್ಷಣ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. அவர் அழகான தோட்டத்தில் நடப்பார். ಸುಂದರ ರೂಪದಲ್ಲಿ ನಡೀತಾ ಹೋಗುತ್ತಾರೆ. திடீர்னு பார்த்தா அந்த கல்வாரி சிலுவையில நாம பார்க்கிற அந்த பிலிம்ல எப்படி காயப்பட்டு ரத்தம் சிந்தினாரோ அதுக்கு மேலாக தெரியும். ಮತ್ತೆ ನೋಡ್ತಾ ಅವ್ರು ಹೇಗೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಗಾಯಪಟ್ಟು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಒಂದು ಕಾட்சிಗಳು. கிட்டத்தட்ட 4 அவர் ಹತ್ರ 4 ಗಂಟೆ 4 மணி நேரம் 4 ಗಂಟೆ ಸಮಯವು. ஹalleluya. ಹalleluya. சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிச்சது. ಸಾಯಂಕಾಲ 4 ಗಂಟೆಗೆ ಆರಂಭವಾಗಿತ್ತು. ஆமென். அந்த இருட்டி அப்படியே இருட்டாகி பார்க்கிறேன், என்னடா இப்படி இருட்டிருச்சே. ಹಾಗೆ ಕತ್ತಲಾಗಿ ಏನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ, ಏನು ಕತ್ತಲಾಯಿತು. கண்களில் அழுத அந்த கண்ணீர் சாதாரண கண்ணீர் அல்ல. ನನ್ನ ಕಣ್ಣೀರಿಂದ ಬಂದ ಕಡಿವ ಸಾಧನವಾದ தஞ்சி ಕಣ್ಣೀರಲ್ಲ. போன, ಹಾಗೆ ಹೊಡೆದು ಹೋದೆ, உடைந்து போன. ನಾನು ಹೊಡೆದು ಹೋದೆ. ஹalleluya. ஹalleluya. உடைந்து போய் அவர் அப்படியே பார்க்கும்போது ಹೊಡೆದು ಹೋಗಿ ಹಾಗೆ ಆತನ ನೋಡುವಾಗ காயம் ஏற்றவரே, தள்ளாடி நடந்தவரே, காயம் ஏற்றவரே, தள்ளாடி நடந்தவரே, உம்மழகு மாறவில்லை, உம்மழகு மாறவில்லை, ஓ அழகே அழகே நீதான் அழகு, அழகே அழகே நீதான் அழகே. இந்த பாடல ಈ ಹಾಡನ್ನು அதன் பின்பு எழுதுவதற்கும் ಅನಂತರ ಅದನ್ನು ಬರೆಯುವುದಕ್ಕೂ அதை திரும்ப திரும்ப பாடுவதற்கும் ಅದನ್ನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹಾಡುವುದಕ್ಕೂ எத்தனையோ பாடல்கள் எழுந்திருந்தாலும் ಎಷ್ಟೋ ಹಾಡುಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದರು. அந்த பாடல் இந்த உலகத்துக்கு கனமா வரணும்னு தான் ಈ ಹಾಡು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಘನವಾಗಿ ಬರಬೇಕಂತೇನೆ அதை கஷ்டப்பட்டு ಅದನ್ನು ಕಷ್ಟಪಟ್ಟು அந்த பாடலை வெளியே கொண்டு வந்தோம். ಈ ಹಾಡನ್ನು ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் அன்புக்கு அளவே இல்லைங்க. ಆತನ ಪ್ರೀತಿಗೆ ಅಳತೆನೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. மனுஷனால தள்ளப்பட்டு பாடுகள் ஏற்றவரே, மனுஷரால தள்ளப்பட்டு பாடுகள் ஏற்றவரே, உம்மழகு மாறவில்லை, உம்மழகு மாறவில்லை, அழகே ஏமேன் நீதான் அழகே அழகே
தனிமையை கேளுங்க. ನೀವು ಒಂಟಿಯಾಗಿ ಹಾಡನ್ನು ಕೇಳಿರಿ. ஒரு சகோதரனோடு பேசினார். ಒಂದು ಸಹೋದರನ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದರು. அவர் ஆந்திரா பட்டணத்தை சேர்ந்தவர். ಅವರು ಆಂಧ್ರ ಪಟ್ಟಣದವರು ಸೇರಿದವರು. அவர் என்னோடு பேசும்போது சொன்னார், ಅವರು ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡುವಾಗ நான் ಹೇಳಿದರು, உங்களை பார்த்ததில்லை பாஸ்டர், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. ஆனா என் நண்பர் எனக்கு சொன்னார். ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ನನಗೆ ಹೇಳಿದರು. அவர் சொன்னபோது நான் ஆச்சரியப்பட்டேன். ಅವರು ಹೇಳುವಾಗ ನಾನು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟೆ. எனக்காக நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கொள்ளணும். ನನಗಾಗಿ ಅವರ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அப்ப அவர் சொன்னாரு, ಅವಾಗ ಅವರು ಹೇಳಿದ್ರು, அவர் எழுதின ஒரு பாடல் நீ கேட்டு பாரு என்று ಅವರು சொல்லி ಬರೆದ ಒಂದು ಹಾಡನ್ನು ಕೇಳಿ இந்த அழகே அழகேன்னு ஒரு பாட்டை நான் கேட்டேன். ಅಂದವೇ ಅಂದವೇ ಅಂತ ಹಾಡನ್ನು ನಾನು ಕೇಳಿದೆ. 397 தடவை நான் கேட்டேன் என்று சொன்னார். 397 ಬಾರಿ ಇದನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. 397 397 ಸಾರಿ அவ்வளவு தடவை திருப்பி திருப்பி கேட்டாரா? ಅಷ್ಟು ಬಾರಿ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕೇಳಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் என்னிடத்துல அவர் அது பேசுவதற்கு முன்பே அவர் ನನ್ನ ಬಳಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಮುಂಚೆ முதல் எடுத்தவனே எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நான் ஜெபித்து முடிந்த பிறகு ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸೋ ನಂತರ அவர் இந்த வார்த்தையை சொன்னார். ಅವರು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಿದ್ರು. என் சகோதரர் சொன்னது போல ನನ್ನ ಸಹೋದರರ நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ நான் ಇದ್ದಾರೆ. அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன். ನಾನು ಪ್ರೀತಿಗಾಗಿ ಏಗುತ್ತಾ ಇದ್ದೆ. என் தகப்பன் அன்பு கிடைக்கவில்லை. ನನ್ನ ತಂದೆಯ ಪ್ರೀತಿ என் ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. தாயின் அன்பு கிடைக்கவில்லை. ನನ್ನ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ என் ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. கூட பிறந்தவருடைய அன்பு கிடைக்கவில்லை. ನನ್ನ ಹೊಡ ಹುಟ್ಟಿರೋ ಜೊತೆ ಪ್ರೀತಿ ஆனா ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. அன்புள்ள ஒருவர் இருக்கிறார். ಅದೇ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. அவர் தான் உனக்காக எனக்காக மரித்திருக்கிறார். ಅವರು ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಸತ್ತಿದ್ದಾರೆ. அவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார். ಅದನ್ನು ಪುನರ್ತವನಾಗಿ ಎಬ್ಬಿದ್ದಾರೆ. அந்த எழுப்புதலுக்குரிய இந்த பாடை என்னை தொட்டு விட்டது. ಆ ಎದ್ದಿರುವಂತ ಹಾಡು ನನಗೆ ಮುಟ್ಟಿತ್ತು. இனி நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். ಇನ್ನು ಮುಂದೆ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ எந்த ಜೀವಿಸುವೆನು. அன்பை குறித்து நான் இனி அழமாட்டேன். ಯಾವ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕುರಿತು ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಅಳುವುದಿಲ್ಲ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் நான் பிறந்தது ನೀವು ನಾವು ಹುಟ್ಟಿದ್ದು பாவ சரீரத்துல பிறந்திருக்கலாம். ಪಾಪ ಶರೀರದಲ್ಲಿ ஆனா ಹುಟ್ಟಿರಬಹುದು. தேவனால பிறந்திருக்கிறோம். ಅದು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ. இதை நீங்க விசுவாசித்துக் கொள்ளணும். ಇದನ್ನು நம்ம ವಿಶ್ವಾಸಿಸಬೇಕು. பாவ சரீரம் என்கிற கர்ப்பத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கலாம். ನಾವು ಪಾಪ ಶರೀರ ಗರ್ಭದ ಹೊರಗೆ ಬಂದಿರಬಹುದು. ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம பிறந்திருக்க முடியாது. ಆದರೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಇಲ್ಲದೆ ನಾವು ಹುಟ್ಟಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அந்த பிதா நம்மை நினைக்காவிட்டால், ಆ ತಂದೆ ನಮ್ಮ ನೆನೆಸಿಲ್ಲ அந்த ಅಂದರೆ, குமார நம்மோடு ಆ இல்லாவிட்டால், ಕುಮಾರ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇಲ್ಲ அந்த ಅಂದರೆ, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு செயல்படவிட்டால் ಈ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇಲ್ಲ ಅಂದರೆ நம்முடைய பிறப்பு விருதாவாய் இருக்கும். ನಮ್ಮ ಹುಟ್ಟುವಿಕೆ ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿರುತ್ತದೆ. ஒவ்வொரு மனிதனும் ಒಂದೊಂದು ವ್ಯಕ್ತಿಯು கிறிஸ்துவுக்குள் இருந்து பிறந்திருக்க வேண்டும். ಕ್ರೈಸ್ತನ ಒಳಗೆ ಇದು ಹುಟ್ಟಿರಬೇಕು. கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் ಕ್ರೈಸ್ತನ ಒಳಗೆ ಹುಟ್ಟಿದವನು கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பான். ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ರುಚಿಸುತ್ತಾನೆ. கிறிஸ்துவுக்குள் பிறக்காதவன் ಕ್ರೈಸ್ತನ ಒಳಗೆ ಹುಟ್ಟಿದೇ ಇರುವವನು கிறிஸ்துவின் அன்பை தெரியாதிருப்பான். ಕರ್ತನ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುತ್ತಾನೆ. நீங்கள் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ நீ ಹೇಳಿ, கிறிஸ்துவின் அன்பிலே பிறந்திருக்கிறையா, ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೀಯಾ இல்ல இந்த உலக அன்பிலே ಅಥವಾ பிறந்திருக்கிறாயா? ಲೋಕದ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೀಯಾ? நெஞ்ச தட்டு சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் அன்பிலே பிறந்திருக்கிறேன். ಹೃದಯವನ್ನು ತಟ್ಟಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ கிறிஸ்து ಹುಟ್ಟಿದ್ದೇನೆ. எனக்காக மரித்திருக்கிறார். ಕ್ರೈಸ್ತ ನನಗಾಗಿ ಸತ್ತಿದ್ದಾರೆ. என் அப்பா எனக்காக வேதனை அடைஞ்சிருக்கலாம். ನನ್ನ ಅಪ್ಪ ನನಗಾಗಿ ವೇದನೆ என் ಹೊಂದಿರಬಹುದು. அம்மா என்ன 9 மாசமா இல்ல 10 மாசமா என்ன சுமந்திருக்கலாம். ನನ್ನ ತಾಯಿ 1 ತಿಂಗಳು 10 ತಿಂಗಳ ಹುಟ್ಟಿರಬಹುದು. ஆனா எனக்காக மரித்தவர், ಅದು ನನಗಾಗಿ ಸತ್ತವರು, எனக்காக உயிர்த்தவர், ನನಗಾಗಿ எனக்காக ಪುನರ್ತನಾದವರು, என்னோடு கூட இருக்கிறவர், ನನಗಾಗಿ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದವರು, மீண்டும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர் ಮತ್ತೆ ನನ್ನ ಪರಲೋಕ ತೆಗೆದುಕೊಂಡು என் ಹೋದವರು. இயேசு. ನನ್ನ ಯೇಸು. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. 9 மாதங்களும் தாய் வயிற்றில் பாதுகாத்து 10வது மாதத்திலே பூமியில பிறக்க வைத்து 9 மாதங்களும் தாய் வயிற்றில் பாதுகாத்து 10வது மாதத்திலே பூமியில பிறக்க வைத்து அம்மான்னு சொல்லணும். ஓ, உம்மா அப்பான்னு சொல்லணும். அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக, அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக நல்ல உள்ளம் கொண்டவரே, உமக்கே நன்றியையா. நல்ல உள்ளம் கொண்டவரே, உமக்கே நன்றியையா. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். நீ 9 மாதமா இருக்கலாம், இல்ல 10 மாதமா இருக்கலாம். 9 ತಿಂಗಳಾಗಿರಬಹುದು ಅಥವಾ 10 9 ತಿಂಗಳಾಗಿರಬಹುದು. மாதமா இருந்தாலும் சரி, 10 மாதமா இருந்தாலும் சரி, 9 ತಿಂಗಳಾದ್ರೂ ಸರಿ, 10 ತಿಂಗಳಾದ್ರೂ ಸರಿ, அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா இல்ல. ಆತನ ಕಾಯಬೇಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನಿಲ್ಲ. எரோமியா 1:5 சொல்லுகிறது, ಯೆರೆಮೀಯ 1:5 ಹೇಳುತ್ತದೆ, தாயின் கருவிலே உருவாக முன்னே ನೀನು ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗಕ್ಕೆ உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர், ನೀನು ತಿಳಿದಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ, தாயின் கருவிலே உன்னை பரிசுத்தமாக்கினேன் என்று சொன்னவர். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿದ அப்ப இன்றைக்கு நீ நானும்
தாயின் கருவில உருவாகும் முன்னும் சரி, ಇವತ್ತು ನೀನು ನಾನು ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗ தாய் ಮುಂಚಿತವಾಗಲೇ, கருவில இருந்த போதும் சரி, ತಾಯಿನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗ, தாய் கருவை விட்டு வெளியே வந்த போதும் சரி, ತಾಯಿನ ಗರ್ಭದಿಂದ ಹೊರಗೆ ಬರುವಾದರೂ ಸರಿ, இந்த நாள் வரை, ಇವತ್ತು ದಿನವ ತನಕ, இந்த நாள் வரை ಇವತ್ತು ದಿನವ அந்த ತನಕ கிறிஸ்துவின் அன்பில தான் நாம் நடந்து ಆ கொண்டிருக்கிறோம். ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೀತಾ ಇರ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. அதனால தான் மோசே மூலமாக தன் ஜனங்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். ಅದನ್ನ ಮೋಸ ಮುಖಾಂತರ ಜನರಿಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡುತ್ತಾರೆ. Deuteronomy chapter 7 verse 13 சொல்லுகிறது. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಠ 7:37 ಹೇಳುತ್ತದೆ. உபாகமம் 7 ஆமென் அங்க 13 சொல்லுகிறது. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಠ 7:17 ಹೇಳುತ್ತದೆ. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. உன் கர்ப்பங்களை ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ ಗರ್ಭವನ್ನು உன்னை சுற்றி இருக்கிற சகலத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ಸುತ್ತ ಎಲ್ಲವನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஆகவே தான் இந்த 1 யோவான் 4:7-8 சொல்லுகிறது. ಅದು 1 ಯೋಹಾನ 4:7-8 ಹೇಳುತ್ತದೆ. தேவனிடத்தில் பிறந்தவன் தேவனுடைய அன்பை ருசித்திருப்பான். ದೇವರ ಹತ್ರ ಹುಟ್ಟಿರೋ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಆತನ ರುಚಿ இன்னைக்கு ಮಾಡಿರ್ತಾನೆ. உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது? ಇವತ್ತು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿ தகப்பனே உன் பிள்ளை மேல அன்பு காட்ட முடிகிறதா? ತಂದೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸೋರಕ್ಕೆ தாயே ಆಗುತ್ತದಾ? 9 மாதம் 10 மாசம் சுமந்த அம்மாவே, ತಾಯಿ 10 ತಿಂಗಳ 9 ತಿಂಗಳು ಹೊತ್ತಿರುವಂತ ತಾಯಿ உன் பிள்ளைகள் மேல அன்பு காட்ட முடிகிறதா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸೋಕೆ நீ ಆಗುತ್ತದಾ? தனியா இருக்க கூடாதுன்னு உனக்கு ஒரு கணவன், உனக்கு ஒரு மனைவி, ನೀನು ಒಂಟಿಯಾಗಿರಪ್ಪ, ನಿನಗೆ ಒಂದು ಹೆಂಡತಿ, ನಿನಗೆ ಒಂದು ಗಂಡ, அந்த கணவன் மனைக்குள்ள அன்பு காட்ட முடிகிறதா? ಆ ಗಂಡ ಹೆಂಡತಿಯೊಳಗೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸೋಕೆ ಆಗುತ್ತದಾ? நீ கர்த்தர் உன்னை உருவாக்கும் முன்னே தெரிந்து கொண்டு தாயின் கருவில உன்னை அற்புதமா வைத்து இந்த பூமியில கொண்டு வந்து இந்த நாள் நடத்துகிற அன்பு வாலிப பிள்ளைகளே, ತಂದೆ ತಾಯಿ ಗರ್ಭದ ಹುಟ್ಟುವಾಗ ಮುಂಚೆ ಉಂಟು ಮಾಡಿ ರೂಪಿಸಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಪ್ರೀತಿಯ ಮಕ್ಕಳೇ, உங்க பெற்றோர் மேல உங்களுடைய அன்பு எப்படி இருக்கு? ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ? கூட பிறந்தவங்க மேல உங்க அன்பு எப்படி இருக்கு? ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿರೋರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ? ஹalleluya. ஹalleluya. அன்பில்லாதவன் தேவன் இல்லை. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರ ಹತ್ರ ಇಲ್ಲ. அன்பு உள்ளவன் தான் தேவன் இருக்க முடியும். ಆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರ ಬಳಿ ದೇವರು ಇರುತ್ತಾನೆ. இந்த தூய அன்பினால நீ மறைச்சு கொள்ளணும். ಈ ತೂಯ ಪ್ರೀತಿಯಿಂದ ನೀನು ಮರೆ ಮಾಡಿರಬೇಕು. ஒரு தேன் கூட நீங்க பாத்தீங்கன்னா, தேன் கூடு, ಒಂದು ಜೇನಿನ ಗೂಡನ್ನು ನೀವು ஹalleluya. ನೋಡುವಾಗ, நீங்க எத்தனை பேர் தேன் கூடு பார்த்திருக்கீங்க? ನೀವು ಎಷ್ಟು ಜೇನಿನ ಮನೆ ನೋಡಿ ಇರ್ತೀರಾ? அந்த தேன் கூட நீங்க கவனிச்சீங்கன்னா, ಆ ಗೂಡನ್ನು ಗಮನಿಸಿರುವಾಗ மேல லட்சக்கணக்கான அந்த ஈக்கள் சூழ்ந்திருக்கும். ಲಕ್ಷಾಂತರ ನೊಣಗಳನ್ನು ಸುತ್ತಿರುತ್ತದೆ. உள்ள பாத்தீங்கன்னா ಒಳಗೆ ನೋಡುವಾದರೆ அந்த தேன் அழகா கட்டப்பட்டு இருக்கும். ಅದು ಜೇನು ಚೆನ್ನಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. முதல்ல பாருங்க, அது வெள்ளையா இருக்கும். ಅದು ಬೆಳ್ಳಗಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனா அது கொஞ்சம் அப்படி கட்டி வைங்க, ಸ್ವಲ್ಪ ಅದನ್ನ அது ಕಟ್ಟಿಡಿ. உள்ள பார்த்தா கோல்ட் கலர்ல இருக்கும். ಅದ್ರ ಒಳಗೆ ಗೋಲ್ಡ್ ಕಲರ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. என்னுடைய வாலிபத்துல பாருங்க, ನನ್ನ ಯವನಸದಲ್ಲಿ ನೋಡಿರಿ, கர்த்தரை அறியல அப்போ அந்த நாட்கள். ಆ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ದೇವರ ತಿಳಿದಿಲ್ಲ. தோட்டமா போவோம். ತೋಟವಾಗಿ ஏன்னா ಹೋಗುವನು. தேன் கூடுகள் அங்க வந்து பெட்டிங்க வச்சு தேன் என்ன செய்வாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. ಅಲ್ಲಿ ಜೇನು ಕೂಡನ್ನು ಇಟ್ಟಾದಂತೆ ಜೇನನ್ನು யாருக்கு ಮಾಡ್ತಾರೆ. தெரியாத போய் தோட்டங்கள்ல எந்த தோட்டத்துல தேன் கூடு நல்லா இருக்குன்னு பார்த்து வச்சிருவோம். ಯಾರ ತೋಟದಲ್ಲಿ ಆ ಜೇನು ಮನೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ಬರ್ತೇವೆ. பகல்ல பார்த்து வச்சு சாயங்கால நேரத்துல போவோம். ಹಗಲಲ್ಲಿ ನೋಡಿ ಸಂಜೆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗುವುದು. அந்த தேன் கூட ஓபன் பண்ணி அந்த ஈக்களை தள்ளி உள்ள இருக்கிற தேனை எடுத்துட்டு வந்துருவோம். ಅದನ್ನು ತೆಗೆದು ಅಲ್ಲಿ ಇರುವ ನೊಣಗಳು ಓಡಿಸಿ ಅದನ್ನ ಜೇನುತುಪ್ಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. ஆனா மேல் பகுதி பாருங்க வெள்ளையா இருக்கும். ಮೇಲೆ ಅದು உள் ಬೆಳ್ಳಗಾಗಿರುತ್ತದೆ. பகுதி பாருங்க கோல்டா இருக்கும். ಒಳಗಡೆ ಅದು ಗೋಲ್ಡ್ ಕಲರ್ ಆಗಿರುತ್ತದೆ. நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಹೇಗಿದ್ದೀವಿ? நம்ம மேல் பகுதி எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಮೇಲಿನ உள் ಭಾಗ பகுதி எப்படி ಹೇಗಿದೆ? இருக்கிறது? ಒಳಗೆ ಭಾಗವು ಹೇಗಿದೆ? நன்றாக அறிந்து கொள்ள தேவ பிள்ளையே. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ ದೇವರ ஒரு ಮಕ್ಕಳೇ. கிறிஸ்துவனுக்குள்ள சரியான அன்பு இருக்கணும். ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ மாயமற்ற அன்பு உனக்குள்ள இருக்குமானால், மாயமற்ற அன்பு உனக்குள்ள இருக்குமானால், ಮಾಯವಾದ ಪ್ರೀತಿ ಒಳಗೆ நீ ಇರುವುದಾದರೆ கிறிஸ்தவன் இல்லாதவன். ನೀನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದಲ್ಲ ಅವನು. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க சத்தமா, ಶಬ್ದವಾಗಿ நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ಸುಂದರವಾಗಿ ದೇವರ அந்த 8வது வசனம் படிங்க. ಆ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. First John chapter 4 verse 8. அன்பில்லாதவன் தேவனை அறியான். நல்ல கவனிங்க. யார் இல்லாதவன்? யாரில்லதவன். யாரப்பா? ஹலோ, அன்பில்லாதவன். அன்பில்லாதவன் யாரை அறியான்? ಪ್ರೀತಿಯಿಲ್ಲದವನು ಯಾರನ್ನು ತಿಳಿದಿಲ್ಲ. படிங்க, என்ன சொல்லுது? அன்பில்லாதவன் தேவனை அறியான். கன்னடத்துல ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರು ದೇವರನ್ನು ತಿಳಿದ ದೇವರಿಲ್ಲದವರು. ಆಮೆನ್. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் என்னவா இருக்கிறார்? ದೇವರು ಏನಾಗಿದ್ದಾರೆ? ஆமென். ஆமென். அவருக்குள்ள அந்த தூய அந்த தேன் கூடு எப்படி மேலேயும் உள்ள இருக்கோ அதே போல கொஞ்சம் கூட கரையில. ಆ ಜೇನುತುಪ್ಪ ಹೇಗೆ ಹೊರಗೆ ಒಳಗಿದೆ ಅದೇ ರೀತಿ நாம அப்படி இல்ல.
ನಾವು ಆಗಲ್ಲ. உள்ள கருப்பா இருக்கும், ಒಳಗೆ மேல ಕಪ್ಪುಗಾಗಿರ್ತೇವೆ, வெள்ளையா இருக்கும். ಮೇಲೆ ಅದು ವೈಟ್ ಆಗಿರ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. யாரு? நம்ம கிறிஸ்தவங்க. ಯಾರು? ನಾವು ಕ್ರೈಸ್ತರು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஒரு நாள் நாங்க ஃபேமிலியா என்ன செஞ்சோம், அந்த ஃபன்வேல் போயிருந்தோம். ಒಂದಿನ ನಾವು ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ ಫನ್ ವರ್ಲ್ಡ್ಗೆ ಹೋಗಿದ್ವಿ. போயிட்டு ரிட்டர்ன் வரோம். ಹೋಗಿ ತಿರುಗಿ ಬರ್ತೇವೆ. ஒருத்தர் வயசான வந்து நிக்கிறார். ಒಬ್ಬರು ವಯಸ್ಸಾದವರು ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. என் கூட வர வாலி பிள்ளைங்க அவரை பார்த்துட்டு போய் உட்கார்ந்து இருக்குது. ನನ್ನ ಜೊತೆಗೆ ಅವರ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಅವ್ರು ನೋಡಿ ಆಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நான் அவரை கூப்பிட்டு என் பக்கத்துல உட்கார சொன்னேன். ನಾನು ಅವರನ್ನು ಕರೆದು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡೆ. அப்ப கூட என் கூட வந்த பிள்ளைங்களுக்கு சொரணை வரல. ಆವಾಗ ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ದ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಚರಣೆ ಬಂದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. அந்த வயசானவர் எங்க ஏறினார், அது பெருசு இல்ல. ಆ ವಯಸ್ಸಾದ್ರು ಎಲ್ಲಿ ಹತ್ರ ಅದು ದೊಡ್ಡದಲ್ಲ. ஆனா அவர் வயதுல மிக்கவர். ಅದರ ವಯಸ್ಸಲ್ಲಿ அவர் ಹೆಚ್ಚಾದವರು. நிக்கிறதுக்கு பலன் இல்ல. ಅವ್ರು ನಿಲ್ಲಕ್ಕೆ ಬಲವಿಲ್ಲ. கிறிஸ்துவின் அன்புள்ளவன் ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿ ஒருத்தரை ಉಳ್ಳವನು பார்த்த உடனே அந்த மனசு வந்துரும். ಒಬ್ಬರು ನೋಡಿದ್ರೆ ಆ ಮನಸ್ಸು ಬರುತ್ತದೆ. ஒருத்தர் தர்மம் கேட்க வராங்க, ಒಬ್ಬರು ಧರ್ಮ ಕೇಳಕ್ಕೆ சில ಬರುತ್ತಾರೆ. சும்மா துணி சுத்திக்கிட்டு உள்ள எல்லாம் விரல எல்லாம் நல்லா தான் இருக்கும். ಕೆಲವು ಸುಮ್ಮನೆ ಬಟ್ಟೆ ಸುತ್ತಕೊಂಡು ಒಳಗೆ ಬೆರಳೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. அப்படி எது கேட்பாங்க பாருங்க, ಹಾಗೆ உடனே அங்க ಕೇಳುತ್ತಾರಲ್ಲ. 10 ரூபாய்க்கு 50 ரூபாய் போட்டுருவாங்க. ತಕ್ಷಣ 10 ರೂಪಾಯಿಗೆ 50 ರೂಪಾಯಿ ಹಾಕೋದು. உண்மையாவே விரல் இல்லாத வருவான் பாருங்க. ನಿಜವಾಗಿ ಬೆರಳಿಲ್ಲದೆ ಬರ್ತಾರಲ್ಲ. அவனை பாரு, ஏய் போய் உழைச்சு சாப்பிடு அப்படின்னு போயிட்டு. ಹೋಗಿ ಬದುಕು ಕೆಲಸ ಮಾಡಿ ತಿನ್ನು. ஆமென். ಆಮೆನ್. கிறிஸ்து உள்ள இருப்பாருன்னா ಕ್ರೈಸ್ತನ ಒಳಗೆ ಇರುವುದಾದರೆ உங்களுக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் சரியா செயல்படும். ನಿಮಗೆ ಜ್ಞಾನವು ಬುದ್ಧಿ ತಿಳುವಳಿಕೆ ಸರಿಯಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. இன்னும் நம்ம பிரசங்கத்துக்குள்ள போகல. ஹalleluya. ಸಂದೇಶ ಒಳಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ஏன்னா டைம் முடிய போகுது. ஆமென். ಸಮಯ ಆಯ್ತು. ஆமென். ஆமென். சரி, இங்க என்ன சொல்லுது? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அப்ப கிறிஸ்துவின் அன்புடையவன் ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನು கிறிஸ்துவனாக இருப்பான், ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುತ್ತಾನೆ. கிறிஸ்து போல இருப்பான். ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುತ್ತಾನೆ. அதே அத்தியாயத்துல நீங்க ஃபுல்லா நீங்க வீட்ல போய் படிங்க. ಅದೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಫುಲ್ ಆಗಿ இப்ப 16 வசனம் படிங்க. 16 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. சீக்கிரம். ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் நாம் அறிந்து ஆ. விசுவாசித்திருக்கிறோம். ஆ. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அன்பில் நிலைத்திருக்கிறவன் ஆ. தேவனில் நிலைத்திருக்கிறான். ஆமென். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவர் அன்பாகவே இருக்கிறார். ಆತನ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ அவர் ಇದ್ದಾರೆ. ಪ್ರೀತಿಯಾಗೇ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಅನ್ಬುಳ್ಳವರಾಗவே ಆ இருக்கிறார். ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ அந்த அன்பு நமக்குள்ள ನಾವು இருக்கும்போது ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವುದೆಂದ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ನಾವು ಕ್ರಿಸ್ತುக்குள்ள இருக்கிறது எல்லா ಜನರಿಗೂ தெரியும். அப்ப தேவனுக்குள் வாழ்கிறவனுடைய அன்பு ಹಾಗೆ ದೇವರಲ್ಲಿ ಜೀವಿಸುವನ ಪ್ರೀತಿ மாயமற்ற அன்பா இருக்காது. ಅದು ಮಾಯವಾದ ಪ್ರೀತಿಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. உண்மையான அன்பா இருக்கும். ನಿಜವಾದ நேசிக்கிற ಪ್ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ. அன்பா இருக்கும். ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದು நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அப்ப அன்பு இருக்கிறவன் ಆಗ ಪ್ರೀತಿ ಇರುವವನು கிறிஸ்துவுடையவனாக இருப்பான். ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುತ್ತಾನೆ. இந்த 1 John chapter 3 verse 11ல பார்க்கலாம். 1 ಯೋಹಾನ 3:11 ನೋಡೋಣ. அங்க என்ன சொல்ல பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ನೋಡಿರಿ. 1 யோவான் 3:11 என்ன சொல்லுது? 1 ಯೋಹಾನ 3:11 சீக்கிரம் சீக்கிரம். நாம் ஒருவரில் ஒருவர் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒருவருக்கு ஒரு அன்பாய் இருக்கணும். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿ ஆதி ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இப்ப ஆதியை கனெக்ஷன் பண்றார். ಆದಿ ಇವಾಗ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அதனால இன்னைக்கு இருக்கிற கணவங்கள் ஆதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ಅದು ಇವತ್ತಿರುವ ಗಂಡಂದ್ರೆ ಆದಿ ಕಾಲವನ್ನ ಅವರು கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டியே கதின்னு இருக்கிறா. ಮದುವಾದ ಹೆಣ್ಣೆ ತಿಂದೆ ಗತಿ ಅಂತ ಇರುತ್ತಾರೆ. ஆதியில அதத்தான் கர்த்தர் வச்சார் பாருங்க. ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನ இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது. ಅದನ್ನೇ ಓಡುತ್ತಾ ಇದೆ. உண்மையான அன்பு வெளிப்படவில்லை. ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ஆதியில கர்த்தர் என்ன பண்ணார்? ಆದಿ ದೇವರು ஆதாமை உருவாக்கினார். ಆದಮನ ಉಂಟು ಮಾಡಿದರು. ஆதாமுக்கு சகலத்தை உருவாக்கி வைத்தார். ಆದಮ ಸಕಲನ ಉಂಟು ஒண்ணு ಮಾಡಿದರು. மட்டும் இல்ல, ಒಂದು ಮಾತ್ರ அவருடைய சாயல்ல ஒன்றுமில்லை. ಆತನ ರೂಪದಲ್ಲಿ மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ಮೃಗಗಳಿದೆ, ಪಕ್ಷಿಗಳಿದೆ, ಎಲ್ಲವೂ ಇದೆ. அவன் சாப்பிடக்கூடிய எல்லா கனிகளும் இருக்கிறது. ತಿನ್ನುವಂತ ಎಲ್ಲಾ ಹಣ್ಣುಗಳಿದೆ. ஆனா அவனை போல பேச, ಅದು அவனை போல நடக்க ಆತನಾಗಿ ನಡೆಯೋಕೆ இன்னொரு ஜோடி இல்லை. ಇನ್ನೊಂದು ಜೊತೆ ಇಲ್ಲ. அது தேவன் அறிந்தார். ಅದನ್ನ ದೇವರು ತಿಳಿದಿದ್ದಾರೆ. தேவன் அறிந்தபடினாலே ದೇವರು ತಿಳಿದಿರುವಾಗ அவருடைய சாயல்ல, ಆತನ ರೂಪದಲ್ಲಿ யாருடைய சாயல்ல? ಯಾರ ರೂಪದಲ್ಲಿ? கர்த்தருடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட மனிதனுடைய சரீரத்திலிருந்து ಕರ್ತನ ರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಮನುಷ್ಯನ ಶರೀರದಿಂದ ஒரு எலும்பை எடுத்து ಒಂದು ಎಮಕೆಯನ್ನು அந்த ತೆಗೆದು எலும்பை மனுஷியாக உருவாக்குறார். ಆ ಎಲುಬನ್ನು ಮನುಷ್ಯಯಾಗಿ ಉಂಟು இப்ப என்ன ಮಾಡುತ್ತಾರೆ. பண்றாரு? ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? முத உலக படைப்பில ಮೊದಲ ಲೋಕದ முதல் ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ திருமணம், ಮೊದಲನೇ ಮದುವೆ, முதல் திருமணம், ಮೊದಲನೇ ಮದುವೆ, பிதாவால் நடத்தப்பட்ட ஒரு திருமணம், ತಂದೆಯಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ಟ ಮದುವೆ, தகப்பனால் நடத்தப்பட்ட ஒரு திருமணம் ತಂದೆಯಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ಟ ಮದುವೆ, ஏதேன் தோட்டத்துக்குள் நடக்கிறது. ಏದೆನ್ ತೋಟ ಒಳಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. இங்கே
ஆதாம் அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். ಆದಾಮ್ ಹಾಗೆ திடீரென்று ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஒரு பெண்மணி ಮುಕ್ಕಾಡಿட்டு வந்து நிக்கிறாங்க. ತಕ್ಷಣ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಮುಕ್ಕಾಡು ಹಾಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾಳೆ. ஆதாம் சொல்றாரு, ஆதாம் ஆதாமே ஆதாமே, உனக்காக படைக்கப்பட்டவள், ನಿನಗಾಗಿ ಸೃಷ್ಟಿ உன் ಮಾಡಲ್ಪಟ್ಟವಳು, சரீரத்திலிருந்து வந்தவள், ನಿನ್ನ ಶರೀರದಿಂದ ಬಂದವಳು, இவளோட நன்மை தீமை எல்லாவற்றையும் அனுபவிக்க சந்தோஷமா இரு. ಇವಳೊಂದಿಗೆ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟ ಸುಖವನ್ನು ಅನುಭವಿಸಿ ಸಂತೋಷವಾಗಿರು. ஆமென். ஆமென். இதுவே பார்க்க ஆஹா என்ன பியூட்டியா இருக்கிறது. ಆಹಾ ಎಷ್ಟು ಅಂದವಾಗಿದೆ. இப்போ எல்லாம் காட்டியா இருக்கிறது. ಇವಾಗೆಲ್ಲ ಕಾಟಿಯಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப பியூட்டி ಅವಾಗ ಬ್ಯೂಟಿ, தேவனால் உருவாக்கப்பட்டது ஒரு மகிமையான. ದೇವನ ಉಂಟಲ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮಹಿಮೆ. எந்த ஒரு பியூட்டி பார்க்க காட்டி பார்க்க போகல. ಯಾವ ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ಗೆ ಎಲ್ಲಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ஆனா இப்போ உள்ள அம்மாமார்கள்லாம் உழைக்கிறதெல்லாம் அங்கதான் போய்கிட்டு இருக்கு. ಇವಾಗ ಎಲ್ಲ ಸ್ತ್ರೀಯರು ಕಷ್ಟಪಡೋದಲ್ಲ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஆனா ஜீசஸ் காஸ்பல் சபையில அப்படிப்பட்டவங்க இல்லன்னு நான் நினைக்கிறேன். ಆದ್ರೆ ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯ ஒன்னு ಮಕ್ಕಳಿಲ್ಲ. ரெண்டோ யாருக்கும் தெரியாம போயிட்டு வரது இருக்கலாம். ಒಬ್ಬರಿಬ್ರು ಯಾರಿಗೂ ತಿಳಿದಿರ ಹೋಗಿ ಬರ್ತಾ ಇರೋದು. நீங்க அலங்கரிங்க, சுத்தமா இருங்க, எல்லாம் இருங்க. ನೀವು ಅಂದವಾಗಿರಿ, ಶುದ್ಧವರಾಗಿರಿ, நீங்க ಎಲ್ಲ பியூட்டி பார்லர் டெய்லி கூட போங்க. ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ಗೆ ದಿನ ஆனால் ಹೋಗಿರಿ. ஆண்டவர் எதிர்பார்க்கிற இருதயம் கரெக்டா இருக்கு. ಅದು ದೇವರು ಎದ್ದು ನೋಡುವ ಹೃದಯ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. சரி, நான் சொல்ல வந்தது என்னன்னா, ನಾನು ಹೇಳಿಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ அன்றைக்கு ஆதாமை தனிமையா விடாம ಹೌದು ಆದಾಮನ ಒಂಟಿಯಾಗಿ ஆதாமுக்கு ஒரு மனைவியை கொடுத்து ಆದಾಮನಿಗೆ ಒಂದು ಹೆಂಡತಿ அங்க சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಒಳ್ಳೆದು ಕೆಟ್ಟದ್ದು இந்த கனியை புசிக்காதன்ட்டாரு. ಈ ಫಲವನ್ನು ತಿನ್ನಬೇಡ. ஆனா ಆದರೆ ஆதாமுக்கு ஒரு அதிகமான லவ் ಆದಾಮಿಗೆ ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿ எங்க ஆண்டவரை விட பொண்டாட்டி மேல வந்துருச்சு. ನನ್ನ ದೇವರಿಗಿಂತ ಅವಳ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಬಂತು. ஆமென். ಆಮೆನ್. படைத்தவரை விட்டுட்டு ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರ ಬಿಟ್ಟು படைப்பு கேட்ட பிறகு உருவாக்கின அந்த பெண் மேல இந்த கவனம் போச்சு. ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಸ್ತ್ರೀ ಮೇಲೆ ಅವರ ನೆನಪು ಹೋಯಿತು. அதிகமான அன்பு ஆதாம் ஏவாள் மேல வச்சதுனால ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿ ಅವಳ ಮೇಲೆ ಆತನ கர்த்தர் சொன்ன வார்த்தையவே மீறாரு. ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಮೀರಿ ನಡೆಯುತ್ತಾನೆ. தினந்தோறும் அவரோடு உலாவக்கூடிய இந்த ஆதாம் ದಿನನಿತ್ಯ ಆತ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸುವಂತ ಈ இப்ப ಆದಾಮನು பெண்மணி வந்தோட அந்த பெண்ணோட உலாவுறாரு. ಈ ಸ್ತ್ರೀ ಬಂದ ತಕ್ಷಣ ಇವಳ ಜೊತೆಗೆ இவ பெண் என்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்றாரு. ಈ ಸ್ತ್ರೀ ಏನು ಹೇಳ್ತಾ ಅದೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. கடைசில என்ன பண்ணாங்க? ಕೊನೆಯದಾಗಿ ಏನಾಯ್ತು? ஆண்டவர் சொன்னதை மீறும்படி ದೇವರು ಹೇಳಿದ எந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னாரோ ಯಾವ ಹಣ್ಣು ತಿನ್ನಬಾರದಂತ ಹೇಳಿದ್ರು அத மனைவி சொன்னபோது அவர் செஞ்சார். ಅದು ಹೆಂಡತಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅದನ್ನು ತಿಂದಳು. நல்லா கவனிச்சு பாருங்க. ಗಮನಿಸಿರಿ, இன்னைக்கு எல்லாம் நிறைய புருஷனுங்க இன்னைக்கு மனைவிக்கு கீழ்ப்படியணும் வேணான்னு சொல்லல. ಇವತ್ತು ಎಲ್ಲ ಗಂಡದ್ರು ಹೆಂಡತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ நான் வந்து அது கணவன் மனைவி பிரிக்க வரல. ನಾನು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬೇರ್ಪಡಿಸೋಕಾಗಿ ஆனா ಬಂದಿಲ್ಲ. எந்தெந்த விஷயத்துல கீழ்ப்படியணும், ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ எந்தெந்த ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, விஷயத்துல அன்பா இருக்கணும், ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ எந்தெந்த ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕು, விஷயத்துல ஐக்கியமா இருக்கணும், ಯಾವುದರಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ குடும்பத்தை ಆಗಿರಬೇಕು, எப்படி கணவன் மனைவி சேர்ந்து கட்டணும், ಕುಟುಂಬವನ್ನು ಗಂಡ அது ಹೆಂಡತಿ இருக்கணும். ಸೇರಿ ಕಟ್ಟಬೇಕು. அளவுக்கு மீறின ஒரு அன்பை ಅಳತೆಗೆ காமிச்சு ಮಿಂಚಿದಾಗಿ ಒಂದು ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿ குடும்பங்களையே மறக்கிற ஒரு வழிமுறை வருது. ಕುಟುಂಬಗಳ ಮರೆಯಾಗಿ ಇರುವಂತ ಒಂದು இன்னைக்குள்ள காலம் அப்படிதான் இருக்கு. ಇವತ್ತಿರುವಂತ ಕಾಲವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. நான் நிறைய ஃபேமிலில பார்த்து ನಾನು இருக்கேன். ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳು ನೋಡಿದ್ದೇನೆ. அந்த தாய் தகப்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ಆ ತಂದೆ ತಾಯಿ கூட ಕಷ್ಟಪಡ್ತಾ பிறந்த ಇದ್ದಾರೆ. அன்புக்காக ஏங்கிட்டா இருப்பாங்க. ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಪ್ರೀತಿಗಾಗಿ ஆனா ಎಗುತ್ತಾ இந்த ಇರ್ತಾರೆ. புருஷன் பண்டாட்டி என்ன தெரியுமா, ಆದ್ರೆ ಗಂಡ எதையோ ஒன்ன கையில வச்சுக்கிட்டு ಯಾವುದೋ ಒಂದು ಕೈಲಿ ஏதோ ಇಟ್ಟುಕೊಂಡು ஒன்ன மனசுல வச்சுக்கிட்டு ಯಾವುದು ಮನಸ್ಸಲ್ಲಿ அவங்க அப்படி ಇಟ್ಟುಕೊಂಡು பண்ணாங்களே, அவங்க இப்படி செஞ்சாங்களே, அவங்க இப்படி அதத்தான் சொல்லிக்கிட்டு ரெக்கார்ட் தேஞ்ச பிலிம்லயே ಅವ್ರು ಹೀಗೆ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ಅವ್ರು ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರ, ಹೀಗೆ தேய்ச்சிக்கிட்டே போறது. ஹல்லேலூயா. ಮಾತಾಡ್ಕೊಂಡು ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சொல்லுங்க சத்தமா. ಹೇಳಿ ಶಬ್ದವಾಗಿ. எபேசர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா ಎಬೇಸರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ ಗಮನಿಸುವುದಾದರೆ கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அங்க கற்றுக் கொடுக்கிறார். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಹೇಗಿರಬೇಕಂತ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾರೆ. அன்புல சரியா இருக்கணும், ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ கீழ்ப்படிதல சரியா இருக்கணும், விட்டு கொடுப்பதுல சரியா இருக்கணும், ஒருத்தருக்கு தெய்வ பக்தியில சரியா இருக்கணும். ದೇವ ಭಕ್ತಿಯುಳ್ಳವರಾಗಿ நீங்க 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு தெய்வ பயத்தோடு அங்க படிங்க அந்த வசனத்தை 21. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் எடுத்த உடனே அங்கதான் சொல்றாரு, ತಕ್ಷಣ ಹೇಳುತ್ತಾರೆ தெய்வ பயத்தோடு நடக்கணும்ன்றார். ದೇವರ ಭಯದಿಂದ இங்க இன்னைக்கு ನಡೆಯಬೇಕು. எத்தனை கணவன் மனைவி தெய்வ பயத்தோடு நடக்கிறார்கள்? ಎಷ್ಟು ಗಂಡ ಹೆಂಡತಿ ದೇವರ ಭಯದಿಂದ எங்க ನಡೆಯುತ್ತೀರಾ? நடக்கிறார்கள்? தெய்வ பயம் ಹೇಗೆ ದೇವರ எங்க ಭಯ இருக்கு? ಹೇಗೆ புருஷனை ಇರುತ್ತದೆ? பார்த்து பொண்டாட்டி பயப்படுறாங்களா இல்ல பொண்டாட்டி பார்த்து புருஷன் பயப்படுறாங்களா? ಗಂಡ ನೋಡಿ ಹೆಂಡತಿ ಭಯಪಡ್ತಾ, ಹೆಂಡತಿ இங்க இருக்கிற மனைமார்கள் உங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ಇಲ್ಲಿರುವ ಸ್ತ್ರೀಯರು ನಿಮ್ಮ ಕರವನ್ನು நான் தான் என் புருஷனுக்கு பயப்படுறேன். இங்க இருக்கிற மனைமார்களே ಹೆಂಡತಿಯವರಿಗೆ உங்களை தான் நான் கேட்கிறேன், ನಿಮ್ಮನ್ನೇ சொல்ல ಕೇಳುತ್ತೇನೆ. முடியுமா? ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? ஆமென். ஆமென். புருஷர்களே சொல்லுங்க, என்ன பார்த்தா என் மனைவி பயப்படுறாங்கன்னு ನನ್ನನ್ನು ನೋಡಿ எங்க கரவத்து சொல்லுங்க பார்க்கலாம். ಎಲ್ಲಿ ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. மனைவி பார்த்தா நம்ம பயப்படுறோம். ಹೆಂಡತಿ ನೋಡಿ ನಾವು ಭಯಪಡುವುದು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அப்ப நமக்குள்ள இருக்கிற பயம், ನಮ್ಮೊಳಗೆ தெய்வ ಇರುವಂತ ಭಯವು, பக்தி,
ದೇವರ ಭಕ್ತಿ எப்படி இருக்கிறது ಹೇಗಿದೆ இன்றைக்கு அதை நாம அதுக்குள்ள போய் பாருங்க. ಇವತ್ತು ಅದ್ರ ಒಳಗೆ ಹೋಗಿ ನೋಡಿರಿ. ஆண்டவர் உங்களோடு பேசுவா. ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡುವವರು. ஹalleluya ஹalleluya ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. அன்றைக்கு ஆதாம் மனைவியுடைய வார்த்தைக்கு இணங்கினதுனால தான் ಅವತ್ತು ಆದಾಮ ಹೆಂಡತಿಯ ಮಾತಿಗೆ ಒಳಪಡ್ತಾ ಇರೋದ್ರಿಂದಲೇ கனமான பரலோக வீட்டை விட்டு வெளியே வந்தார். ಘನವಾದ ಪರಲೋಕ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ அந்த ಬಂದರು. ஏதேன் தோட்டத்துல ஒரு குறை இல்லைங்க. ಆ ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲ. ஆனா பூமியில வந்து ரத்த வேர்வை சிந்தறதுக்கு அங்க வந்த. ಆದ್ರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಂದು ರಕ್ತ ಬೇರು ಸುರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. சில மனைவிகள் புருஷனை இப்படிதான் தள்ளிட்டு போறாங்க. ಕೆಲವೊಂದು ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ ತಳ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறது. ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது. ಸ್ಟೇಷನಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿಸುವುದು. பஞ்சாயத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறது. ಪಂಚಾಯತಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿಸುವುದು. வீதியில கொண்டு போய் உட்கார வைக்கிறது. ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದು. யார பார்த்தாலும் என் புருஷன் சரியில்லை சரியில்லைன்னு சொல்றது. ಯಾರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನನ್ನ ಗಂಡ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದು. தயவு செய்து சொல்றேன். ದಯವಿಟ್ಟು ಹೇಳ್ತೇನೆ. உங்க புருஷன் உங்களுக்கு எஜமான். ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ಯಜಮಾನನು. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ஹalleluya ஹalleluya எல்லா கனமும் உங்க புருஷனிடத்தில் இருக்கிறது. ಎಲ್ಲ ಗಣವು ನಿನ್ನ ಗಂಡನ ಬಳಿ ಇರುತ್ತದೆ. அங்க எபேசியர் 5ல சொல்றாரு. ಎಫೆಸೀಯನ 5ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. மனைவிகளே உங்க சொந்த புருஷனுக்கு என்ன செய்யுங்க? ನಿಮ್ಮ ಸ್ವಂತ கீழ்ப்படிங்கன்றார். ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಗಂಡನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. ಆಮೆನ್ படிங்க அந்த வசனத்தை. ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிப்பது போல உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியாது இருங்கள். கீழ்ப்படியாது இருங்கள். அப்படிதானே சொல்லுது. கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க. ನಂತರ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. ஆமென் ஹalleluya ஆண்டவர் எப்படி நமக்கு தலையா இருக்கிறாரோ சபைக்கு அதே தலையாகிட்டாரோ போல கணவனாய் இருக்கிற ஒவ்வொரு உங்களுக்கு தலையா இருக்கிறாங்க. ಅದೇ ರೀತಿ ಗಂಡನಾಗಿ ನಿಮಗೆ ಅದನ್ನು அந்த தலைಯಾಗಿದ್ದಾರೆ. தலையை நீங்க கனவினப்படுத்த கூடாது. ಆ ತಲೆಯನ್ನು கனப்படுத்தணும். ಅದನ್ನು ಗಣಪಡಿಸಬೇಕು. ஆமென் ಆಮೆನ್ இன்னைக்கு எப்படி கனப்படுத்துறீங்க? ಇವಾಗ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಣಪಡಿಸ್ತೀರಾ? யார் வந்தாலும் அங்க பேரிட்டு கூப்பிடுறது. ಯಾರು ಬಂದ್ರೆ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯುವುದು. வாடா போடான்னு பேசுறது. ಬಾರೆ ಹೋಗಂತ நீ ಮಾತಾಡುವುದು. வாடா போன்னு பேசு என்னன்னா பேசு அது தனிப்பட்ட இடத்துல. ನೀನು ಹೇಗಾದ್ರೂ ಮಾತಾಡಿ ನೀನು ಒಂಟಿಯಾಗಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ 4 பேர் இருக்கிற இடத்துல அல்ல. 4 ಮಂದಿ ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಆಮೆನ್ ಆಮೆನ್ நல்ல புருஷன் பொண்டாட்டி தெரிஞ்சுக்கணும். ಒಳ್ಳೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. வீதியில உன் புருஷனை கொண்டு நிக்க வைக்க கூடாது. ಬೀದಿಯಲ್ಲಿ ಗಂಡನ ನಿಲ್ಲಿಸಬಾರದು. 4 பேர் பஞ்சாயத்துல போய் நிக்க வைக்க கூடாது. 4 ಜನರ ಮುಂದೆ ಪಂಚಾಯತಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಬಾರದು. ஸ்டேஷன் பாவமும் அக்கிரமும் அநியாயமும் திருடனும் போய் உட்கார்ற ஸ்டேஷனுக்கு கால் போக கூடாது. ಕಳ್ಳರು ಕೊಲ್ಲರು ಇರುವಂತ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ கிறிஸ்தவனே தேவனுடைய பிள்ளை ನಿನ್ನ ದೇವರ ಮಗು நீ கம்பெனி நடக்கிற ನಿನ್ನ ಕರ್ತನ அவருடைய சரீரத்தை எடுக்கிற தேவனுடைய ஆளுத்த ஒரு அங்கத்தினராய் இருக்கிற நீ எந்த இடத்துக்கு போகிறாய்? நீ ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? ஆமென் ಆಮೆನ್ ஹalleluya உனக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ನಿನಗೂ ಬೇರೆಯವರಿಗೆ ಯಾವ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ? ஹalleluya ஹalleluya புருஷர்களே உங்க பொண்டாட்டிகளை உங்க மனைவியை எப்படி தள்ளி விடுகிறீர்கள்? ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ತಳ್ಳುತ್ತೀರಾ? இன்னொரு பெண் இடத்துல நீ சந்தோஷமா பேசுகிற நீ உன் மனைவி இடத்துல ஏன் பேச முடியல? ಇನ್ನೊಂದು ಸ್ತ್ರೀ ಬಳಿ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾತಾಡುವ ನೀನು ಹೆಂಡತಿ ಬಳಿ ಯಾಕೆ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ? ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. புருஷனாகி நீ ஒழுங்கா இருந்தா மனைவி ஒழுங்கா இருப்பாங்க. ಪುರುಷಾಗಿರುವಂತ ನೀನು ಕ್ರಮವಾಗಿದ್ದರೆ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ நீ ஒழுங்கா இல்லாம ಕ್ರಮವಾಗಿರುತ್ತಾರೆ. மனைவி ஒழுங்கா எப்படி ஒழுங்கா இருக்க முடியும்? ನೀನು ಕ್ರಮವಾಗಿಲ್ಲದೆ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಕ್ರಮವಾಗಿರಿ ಇರಂದ್ರೆ ಹೇಗೆ ஹalleluya ஹalleluya புருஷர்களும் மனைவிமார்களும் ஒழுங்கா இருந்தா நீங்க பெற்றெடுக்கிற பிள்ளைகளும் ஒழுங்கா இருப்பாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿ ನೀವು ಕ್ರಮವಾಗಿದ್ರೆ ನೀವು ಎತ್ತುವಂತ ಮಕ್ಕಳು ಕ್ರಮವಾಗಿರುತ್ತಾರೆ. இன்னைக்கு ஏங்க பிள்ளைகள் சின்ன வயசுல லவ் காதல்ல இறங்குறாங்க? ಇವತ್ತು ಯಾಕೆ ಮಕ್ಕಳು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಲವ್ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ? அங்க அப்பா அம்மா சரியா நடந்துக்காதான பிள்ளைங்க வழி மாறுறாங்க. ಅಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿ ಸರಿಯಾಗಿ ನಡೆದೇ ಇರುವ ಮಕ್ಕಳು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತಾರೆ. நீங்க சரியா இருந்தா ஏன் உங்க பிள்ளைங்க வழி மாறுறாங்க? ನೀವು ಸರಿಯಾಗಿ ಮಕ್ಕಳು ಯಾಕೆ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತಾರೆ? ஹalleluya ஹalleluya நேற்று ஒரு வீட்டுக்கு நாங்க போயிருக்கும்போது ನಿನ್ನೆ ಒಂದು ಮನೆಗೆ ನಾವು அந்த ಹೋಗುವಾಗ 2 வாலிப பிள்ளைங்க ஓன்னு அழுகுறாங்க. ಇಬ್ಬರು ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಗುಳೋ ಅಂತ எங்க ಅಳುತ್ತಾರೆ. வீட்ல நாங்க இருக்க முடியல அங்க. ನಮ್ಮ ಮನೆ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ. எங்களால வாழ முடியல அங்க. ನಮ್ಮಲ್ಲಿ ಜೀವಿತ எப்ப பாரு எங்க அம்மா அப்பா சண்டை போட்டு கிடக்காங்க. ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಜಗಳ சமாதானமே இல்ல. ಸಮಾಧಾನವೇ ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya அதுக்கு முன்ன அந்த தாய் சொல்றா ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ತಾಯಿ ಹೇಳುತ್ತಾರೆ என் பையன் ராத்திரி 2 மணிக்கு வரான் 3 மணிக்கு வரான்னு சொல்லி. ನನ್ನ ಮಗಳು ರಾತ್ರಿ 2 ಗಂಟೆಗೆ 3 ಗಂಟೆಗೆ ಬರುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஏன்டா இப்படி வரேன்னு கேட்டா ಯಾಕೆ ಹೀಗೆ ಬರುತ್ತೆ ಅಂತ அதுக்கு அந்த ಕೇಳಿದರೆ பையன் சொல்றா என் வீட்ல ಹೇಳ್ತಾನೆ, நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல சுகம் இல்ல. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಲ್ಲ ಸಂತೋಷವಿಲ್ಲ எங்க ಸುಖವಿಲ್ಲ. அப்பா என்னைக்காவது எங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசிருக்காரா? ನಮ್ಮ ಅಪ್ಪ ಯಾವಾಗ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತು ಮಾತಾಡಿದ್ದಾರಾ? ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி போயிருக்காரா? ಒಂದು ಹೋಟೆಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರಾ? எங்கயாவது எங்களை சுத்தி காட்ட கூட்டி போயிருக்காரா? ಸುತ್ತಾಡಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರಾ? எதுவுமே செய்யல எங்க அப்பா. ಏನು
ಮಾಡಿಲ್ಲ எங்க ನಮ್ಮ அம்மா ಅಪ್ಪ. அவர் வரும்போதெல்லாம் சண்டை போடுறாங்க. ನಮ್ಮ ಅಮ್ಮ ಬರುವಾಗೆಲ್ಲ ಜಗಳಾಡುತ್ತಾರೆ. அப்புறம் எப்படி அங்க நாங்க இருக்கிறது? ನಾವು ಹೇಗೆ ಅಂಕಲ್ ಇರುವುದು? அதனால எங்களுக்கு ஒரு அன்பை தேடி நாங்க போறோம். ನಾವು ಪ್ರೀತಿ ನೋಡಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೇವೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அர்த்தம் ஆகுதா நான் உங்களுக்கு சொல்றது? ನಿಮಗೆ ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ ಇದೆಯಾ? நீங்க சரியில்லாம பிள்ளைகளை சரியாக சொன்னா எப்படி சரியாகுவாங்க? ನೀವು ಸರಿ ಇಲ್ಲದರಾಗಿದ್ದು ಮಕ್ಕಳು ಸರಿಪಡಿಸು ಅಂದ್ರೆ ಹೇಗೆ ಸರಿಯಾಗಿ ಇರಕ್ಕಾಗುತ್ತದೆ? சொல்லுங்க. ಆಮೆನ್. ஆதியில ஆதாம் சரியா இருந்தார்னா ಆದಿಯಲ್ಲಿ ಆದಾಮ ಸರಿಯಾಗಿದ್ದಾರೆ. அவர் பெற்றெடுத்த மகன்கள் 2 பேர் காயின் ஆபேல். ಅವರು ಎತ್ತಿದಂತ ಕಾಯಿನ್ ಆಬೇಲು. அப்ப காயினும் சரியா இருந்திருப்பான். ಅವ ಕಾಯಿನು ಸರಿಯಾಗಿರುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. அங்கே ஆரம்பமாயிருச்சு. ಅಲ್ಲಿ ಆರಂಭವಾಯಿತು. இன்னைக்கு உங்க பெற்றோரை நீங்க கவனிக்கலனா ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಎತ್ತಿದವರು ನೀವು ಗಮನಿಸಿಲ್ಲ நாட்கள் ಅಂದ್ರೆ வரும். ದಿನಗಳು அப்ப ಬರುತ್ತದೆ. நீ புழுதியை தலைமையில போட்டு அழுகிற நாட்கள் வரும். ಅವಾಗ ಬೂದಿ ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು ಅಳುವಂತ ದಿನವು இன்னைக்கு ಬರುತ್ತದೆ. நீங்கள் சரியா நடக்க பாருங்க. ನೀವು ಸರಿಯಾಗಿ ನಡಲಿಕ್ಕಿರಿ. ஆமென் சொல்லுமா? ಆಮೆನ್ ಹೇಳೋಣವಾ? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. பிரசங்கத்துக்கு போலாமா? ಸಂದೇಶ ಒಳಗೆ ಹೋಗೋಣ. ஆமென். ಆಮೆನ್. 4 பாயிண்ட் இருக்கு. 4 ಪಾಯಿಂಟ್ ಇದೆ. 1 1 மன்னிக்கும் அன்பு. ಮನ್ನಿಸುವ ಪ್ರೀತಿ. 2வது ಎರಡನೇದಾಗಿ அனாதியான அன்பு. ಅನಾದಿಯಾದಂತ ಪ್ರೀತಿ. 3 ಮೂರನೇದಾಗಿ அளவில்லாத அன்பு. ಅಳತಿಲ್ಲದಂತ ಪ್ರೀತಿ. 4வது ನಾಲ್ಕನೇದಾಗಿ அசைக்க முடியாத அன்பு. ಸಂಚರಿಸುವಿಲ್ಲದಂತ ಪ್ರೀತಿ. அசைக்க முடியாத அன்பு. ಕದಲಿಸುವ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ. ஹalleluya. ஹalleluya. இந்த 4 அன்பு பார்க்கிறதுக்கு இன்னும் 1 hour ஆகும். ಈ 4 ಪ್ರೀತಿ ನೋಡಕ್ಕೆ 1 ಗಂಟೆ ಆಗುತ್ತದೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಚನರೇ, எல்லா அன்பு கிறிஸ்துவின் அன்புதான். ಎಲ್ಲ ಪ್ರೀತಿ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ இந்த ಆಗಿದೆ. அன்பு ஆனா தனிப்பட்ட ஒவ்வொரு விதங்கள்ல சொல்லுகிறது. ಈ ಪ್ರೀತಿ ಒಂಟಿಯಾದ ಒಂದೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ஒரு பெண் பாவம் செஞ்சிட்டா, ಒಂದು ಸ್ತ್ರೀ ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟಳು. அந்த பாவம் செஞ்ச பெண்மணிய ಆ ಪಾಪ ಮಾಡಿದ ಸ್ತ್ರೀಯನ್ನು அந்த பாவம் செஞ்சவனும் சரி அவன் கூட இருக்கிறவனும் சரி ಆ ಪಾಪ ಮಾಡೋ ಜೊತೆಗಿದ್ದವನು ಸರಿ, ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಇದ್ದವರು ಸರಿ. அங்க என்ன பழைய ஏற்பாட்டு காலத்தின் பிரகாரம் ಅಲ್ಲಿ ಹಳೆಯೊಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ அங்க கட்டளை அம்மை என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கோ ಅಲ್ಲಿ ಏನು ಆಜ್ಞೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ಯೋ அந்த கட்டளை பின்பற்றாங்க. ಆ ಆಜ್ಞೆ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾರೆ. பாவம் செஞ்சவங்கள கல்லெறிஞ்சு கொல்லணும். ಪಾಪ ಮಾಡಿದ್ರು ಕಲ್ಲೆಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இப்ப ஒரு பெண் கையும் களமா பிடிக்கப்பட்டாள். ಇವಾಗ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಕೈಯಾಗಿ யோவான் ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. 8ஆம் அதிகாரம் திருப்பி கொண்டா ಯೋನ 8ನೇ ತಿರುಗಿಸಿ கையும் களமா பிடிக்கப்பட்டாள். ಆತನು ಕೈಯಾಗಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. இப்ப நல்லா கவனிங்க, ಗಮನಿಸಿ, கையும் களமாய் பெண் பிடிக்கப்பட்டாள்னா ಕೈ ಮೈಯಾಗಿ ಸ್ತ್ರೀ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. அப்ப அந்த பெண்ணோட தப்பு பண்ணது யாரு? ಆ ಸ್ತ್ರೀ ಜೊತೆಗೆ ஒரு ஆண் தானே. ಒಂದು ಗಂಡನು ತಾನೆ. அந்த பெண் தப்பு பண்றதுக்கு காரணம் யாரு? ಆ ಸ್ತ್ರೀ ஆண் தானே. ஆனா ஆணை விட்டுறாங்க, பெண்ணை துரத்துறாங்க. என்னென்ன ಓಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. உடன்படிக்கை இருக்கலாம், கட்டளை இருக்கலாம், ஆனா நான் சொல்றது என்னன்னா தவறு பண்ண 2 பேர் தானே தவறு பண்றாங்க. ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾರೆ. அப்ப 2 பேருக்கு தானே தண்டனை கொடுக்கணும். ಅದು ಇಬ್ಬರಿಗೆ ತಾನೆ ದಂಡನೆ ஆனா அந்த காலத்துல அப்படி அல்ல. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಆಗಲ್ಲ. ஆணை விட்டுறாங்க, ಗಂಡಸರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ, பெண்ணை துரத்துறாங்க. ಸ್ತ್ರೀಯನ್ನು ಓಡಿಸುತ್ತಾರೆ. நல்லா கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ. அந்த பெண் உயிருக்கு பயந்து ஓடுறா, ಕೆಲವು ಪ್ರಾಣಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟು ಓಡುತ್ತಾರೆ. ஓடுறா ஓடுறா ஓடுறா, ಓಡುತ್ತಾರೆ. தப்பிச்சுக்கொள்ள வழி இல்ல. ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲ. ஹalleluya. ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. ஓடி போய் ಓಡೋಗಿ தன்னை மீறி நிதானத்தை இழந்து ತನ್ನ ಮೀರಿ ಅವರ ನಿಧಾನವನ್ನು ಬಿಟ್ಟು காலை தட்டி கீழே விழுகிறா. ಕಾಲು ತಟ್ಟಿ ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತಾಳೆ. ஹalleluya. ஹalleluya. விழுந்த இடத்துல ಬಿದ್ದ ಜಾಗದಲ್ಲಿ அப்படியே கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தா ಹಾಗೆ ತಿರುಗಿ ஒருவர் ನೋಡಿದರೆ அங்க உட்கார்ந்து இருக்கிறார். ಒಬ್ಬರಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த பெண் அப்படி பார்க்கிறாரு. ಆ ಸ್ತ್ರೀ ಅವರನ್ನು ஆனா அந்த ನೋಡುತ್ತಾರೆ. பெண்ணுகிட்ட அவர் பேசல. ಆ ಸ್ತ್ರೀ ಬಳಿ ಅವರು ಮಾತಾಡಿಲ್ಲ. துரத்திட்டு வருகிற 100க்கு மேல இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, 100 ಮನುಷ್ಯರು ಓಡಿಸಿಕೊಂಡು ಬರುವರು ஏப்பா இந்த பெண்ணை துரத்துறீங்க, ಯಾಕೆ ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡು என்ன ಬರ್ತೀರಾ? விஷயம் என்று கேட்கிறார். ಏನು ಕಾರ್ಯ ಅಂತ பின்னே ಕೇಳುತ್ತಾರೆ. அவனுக்கு சொல்றானுங்க, ತಕ್ಷಣ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த பெண் பாவம் செஞ்சிட்டா, ಈ ಸ್ತ್ರೀ ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟಳು. நம்ம கட்டளையின் பிரகாரம், ನಾವು நம்ம ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ உடன்படிக்கையின் பிரகாரம் ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ இந்த பெண்ணை ಪ್ರಕಾರ கொல்ல வேண்டும். ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. உடனே அவர் கேட்கிறாரு, ತಕ್ಷಣ ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ, சரிப்பா ಸರಿಪಾ நீங்க சொல்றது கரெக்ட் தான். ನೀನು ಹೇಳುವುದು ಸರಿನೇ. ஆமென். ಆಮೆನ್. அதுல ஒரு வரியை விட்டுட்டாரு. ಅದ್ರ ಒಂದು அப்ப இந்த பெண்ணோட பாவம் செஞ்சது யாரு? ಈ ಸ್ತ್ರೀ ಜೊತೆಗೆ ಪಾಪ ಮಾಡಿದ ಯಾರು? அங்க எழுதுனவங்க எழுதல. ಅಲ್ಲಿ ಬರ್ದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென். சரி ரைட், அதையும் கூட விட்டுரு. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು. இந்த பெண்ணு பாவம் செஞ்சான்னு நீங்க கல்லெறிஞ்சு கொல்லணும் துரத்திட்டு வரீங்கல்ல, ಈ ಸ್ತ್ರೀ ಪಾಪ ಮಾಡದಂತ ಕಲ್ಲೆಸಿಕೊಳ್ಳಬೇಕಂತ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತೀರಲ್ಲ, உங்கள எவன் பாவம் செய்யல? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವನು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. உங்கள யாரு பாவம் செய்யல? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. அவன் மத கல்லு போடு, ಅವನು ಮೊದಲನೇ ಕಲ್ಲೆಸು.
போடுன்னு சொல்லிட்டு ಹಾಕು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣವೇ கீழே பூமியை பார்க்கறாரு. ಕೆಳಗೆ ಭೂಮಿಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. தன் எச்சை கீழே துப்புறாரு. ಹಾಗೆ ಅಂಜಲ್ ಹೋಗಿದ್ದಾರೆ. விரலால எழுதுறாரு. இப்ப ಬೆರಳಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. இப்ப இவனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ? இவன் ஒவ்வொருத்தரும் 7-8 பாவம் செஞ்சிருப்பான். ಒಬ್ಬೊಬ್ಬರು 7-8 ಪಾಪ ಮಾಡಿರ್ತಾನೆ. உடனே பார்க்கறான். இப்ப ತಕ್ಷಣ ஓ ನೋಡುತ್ತಾರೆ. என்ன பரிசுத்தம் இவர் கீழே எழுதுறாரு. ನನ್ನನ್ನು ಹೆಸರು ஏன் ಬರೆಯುತ್ತಾರೆ. தலையெழுத்தை தான் எழுதுறாரு. ನನ್ನ ತಲೆಯನ್ನು நான் செஞ்ச பாவத்தை தான் எழுதுறாரு. எப்பா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. ನನಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. கல்ல போட்டு திரும்பி போடுறான். ಹಾಗೆ ಕಲ್ಲೆ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ಓಡುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. இப்ப அந்த பெண்ணை பார்த்து கேக்குறாரு. ಆ ಸ್ತ್ರೀ ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ. யாராவது இருக்காங்களா? ಯಾರಾದಿದ್ದಾರಾ? யாராவது இருக்காங்களா? ಯಾರಾದಿದ್ದಾರಾ? ஆமென். ಆಮೆನ್. 9:10 படிக்கலாம். யோவான் 8. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை பார்த்து படிங்க. 9:10 படி சீக்கிரம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு. பாத்தீங்களா, மனசாட்சியினால் இங்க இருக்கிறவங்களுக்கு மனசாட்சி வருகிறதா? இவ்வளவு பெரிய சத்தியம் வந்துகிட்டு இருக்கிறது. உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? இன்னொருத்தரையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, இன்னொருத்தரையே சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? ஹalleluya. ஆமென். நான் ஆண்டவர்ட்ட காலையில கூட ஜெபம் பண்ணுவேன்னு தெரியுமா? நான் ಬೆಳಗ್ಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ದೇವರೇ. ஆண்டவரே நான் சபைக்கு போவேன் இன்னைக்கு. ನಾನು ಇವತ್ತು ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. நான் சபைக்காக ஜெபம் பண்ணுவேன். ನಾನು ಸಭೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. நீ ஏதாவது வெளிப்பாடு காமிச்சினா, ನೀವು ಏನಾದರೂ ಪ್ರಕಟಿಸಿದರೆ, ஏதாவது தீர்க்கதரிசி சொன்னீங்கன்னா, ಯಾವುದು ಪ್ರವಾದನೆ ನುಡಿದಿದ್ದಾರೆ, ஒரு பேரை சொல்லி அவங்கள சொல்லிர கூடாது. ದೇವರ ಹೆಸರಿಟ್ಟು ಅವರನ್ನು ಹೇಳಬಾರದು. ஏன்னா அவங்க சபைக்குள்ள வெட்கப்பட்டுற கூடாது. ಸಭೆ ಒಳಗೆ ನಾಚಿಕೆ ಪಡಿಸಬಾರದು. அவங்க மனசு சங்கடமாயிர கூடாது. ಅವರ ಮನಸ್ಸು ಕಷ್ಟಪಡಬಾರದು. அவங்க அழ கூடாது. ಅವರು ಅಳಬಾರದು. அப்படிதான் நம்ம கேட்டு வரோம். ಈಗಾಗ ಕೇಳ್ಕೊಂಡು ಬರ್ತೇವೆ. அதே போல தான் இங்க ஆண்டவர் காட்டுறாரு. ಅದೇ ರೀತಿ ದೇವರು ತೋರಿಸುತ್ತಾರೆ. இந்த ஆளை பாரு, இந்த பெண்ணை பாரு, ನೋಡಿ ಸ್ತ್ರೀ ನೋಡಿ, ಇವರನ್ನು ನೋಡು. ஆனா நீ பேர் சொல்ல கூடாதுன்ட்ட. ಅದೇ ಹೆಸರು ಹೇಳಬಾರದು ಅಂತ ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். நீங்க வெட்கப்பட கூடாதுன்னு நாಚಿಕೆ ಪಡಬಾರದು. எங்க மனசாட்சி கர்த்தரிடத்துல வைக்கிறோம். நம்ம மனசாட்சி தேவர பலி இடுತ್ತೇವೆ. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ನೀವೇನು ಹೇಳ್ತೀರಾ? நான் செய்த தவறு அவருக்கு தெரியல, நான் ಮಾಡಿದ ತಪ್ಪು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, நான் பேசுற பொய் அவருக்கு தெரியல, நான் ಆಡಿದ ಸುಳ್ಳು ಅವರಿಗೆ நான் ಗೊತ್ತಿಲ್ಲ, உண்மைக்கு மாறா நடக்கிறவருக்கு தெரியல, ನಿಜಕ್ಕೆ ಮಾರಾಗಿ ನಡೆದವರಿಗೆ அப்படி ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னும் நீங்க தவற செய்றீங்க. ಹಾಗೆ ಮತ್ತೆ ಇನ್ನೂ ತಪ್ಪು ಮಾಡ್ತಾ ஆனா ಇದ್ದೀರಾ. இங்க நீங்க கவனிச்சா, நீங்க கவனிச்சாದರೆ, தங்கள் மனசாட்சினால கடிந்து கொள்ளப்பட்டு, மனசாபದಿಂದ கடிந்துಕೊಳ್ಳப்பட்டு, அப்புறம் என்ன சொல்றாரு? பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஆமென். ஹalleluya. இப்போ இயேசு எழுந்து நிமிர்ந்து ஸ்திரீயை பார்த்து, அந்த ஸ்திரீயை தவிர வேற ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஆமென். ஹalleluya. 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 அதற்கு அவர் என்ன சொல்றார்? அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக. வந்தவர் எப்படி ஆண்டவர்னு அவருக்கு தெரியும்? ಅದರ ಬಂದವರು ಹೇಗೆ ಯೇಸು ಅಂತ ಅವಳಿಗೆ ಗೊತ್ತು. நல்லா கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ. உயிரை தப்பிச்சுக்கொள்ளந்தா, உயிரை காத்துக்கொள்ளந்தா ஓடி வந்தா. ಪ್ರಾಣ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಓಡಿ ಬಂದಳು. விழுந்தா எழுந்தா, ಬಿದ್ದಳು ಎದ್ದಳು. ஆனா வந்தவர் யாரு? ಅದರ ಬಂದವರು ಯಾರು? ஆண்டவர் ஏன் சொல்லணும்? ಯೇಸು ಅಂತ ಯಾಕೆ ಹೇಳಬೇಕು? ஏன்னா ಯಾಕಂದರೆ அவருக்கு மட்டும் தான் இரக்க குணம் இருக்கு. ಆತನಿಗೆ ಮಾತ್ರ ಕನಿಕರಿಸುವಂತ ಹೃದಯವಿದೆ. உபாகமம் 4:31 சொல்லுகிறது, ಧರ್ಮೋಪದೇಶಕ 4:30 அவர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ಆತನು ಕನಿಕರವುಳ್ಳ ತಂದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ஹalleluya. அந்த பெண்மணி அந்த கொஞ்சம் ஒரு வினாடியில புரிந்து கொண்டால், ஸ்ரீ ಸ್ವಲ್ಪದಲ್ಲೇ ತಿಳಿದುಕೊಂಡಳು, வந்தவர் ஒரு ஆண்டவராய் இருக்கக்கூடும், ಬಂದವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ, கர்த்தராய் இருக்கக்கூடும், ಕರ್ತನಾಗಿರಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. ஆமென். ஆமென். நல்லவராய் இருக்கக்கூடும், ಒಳ್ಳೆಯವರಾಗಿರಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. அந்த பணிவுடன் சொல்லுகிறார், இல்ல ஆண்டவரே, ಇಲ್ಲ ದೇವರೇ. ஆமென். ஆமென். அதுக்கு அவர் சொல்லுகிறாரு, ಅದಕ್ಕೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, இல்லை ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். ஆமென். சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. இனி ಮುಂದೆ பாவத்தின் சம்பளம் மரணம், உன் பாதைக்கு வெளிச்சம் இயேசு, பாவத்தின் சம்பள மரணம், நம் பாதைக்கு வெளிச்சம் இயேசு. ஆமென். 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 சிம்சோனின் வாழ்க்கையில் பாவம்
அவன் கண்கள் இல்லாத ஏக்கம், சிம்சோனின் வாழ்க்கையில் பாவம், அவன் கண்கள் இல்லாத ஏக்கம், ஏமாற்றும் உலகம் இதுவே, நீ மயங்கினால் அதுவே சாபம், பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம், உன் பாதைக்கு வெளிச்சம் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஒரு மனுஷன் ரொம்ப கெட்ட வார்த்தையில அசிங்கமா பேசிட்டான். ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ನಾನು ತುಂಬಾ ಕೆಟ್ಟ ಮಾತಲ್ಲಿ ಬೈದು ಬಿಟ್ಟನು. அது எனக்கு ரொம்ப வேதனையாச்சு. ಅದು ನನಗೆ ತುಂಬಾ ವೇದನೆ ಆಯಿತು. நீ எப்படி பிறந்தடான்னு உனக்கு தெரியாதாடான்னு கேட்டான். ನೀನು ಹೇಗೆ ನೀನು ಹುಟ್ಟಿದ ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ ಅಂತ வந்து ಕೇಳಿಬಿಟ್ಟನು. இயேசுன்னு சொல்ல வந்துட்ட, ಯೇಸು ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಬಂದುಬಿಟ್ಟೆ, இயேசு பத்தி பேச வந்துட்ட, ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಮಾತಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀಯಾ? அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப உடைச்சிச்சு. ಈ ಮಾತು ನನಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಯಿತು. வீட்டுக்கு வந்தாச்சு, ಮನೆಗೆ ಬಂದಾಯಿತು. ஆண்டவர் இவன் இப்படி சொல்லிட்டானே ஆண்டவர், ದೇವರು ಇವನು ನನಗೆ ಹೇಳಿಬಿಟ್ನಲ್ಲ ದೇವರೇ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. நீ அந்த மனுஷன் சந்திக்கணும். ನೀನು ಆ ಮನುಷ್ಯನ ಮುಟ್ಟಬೇಕು. ரொம்ப நேரம் அவட்ட பேசிக்கிட்டு இருக்கிற, ತುಂಬಾ ಅವನ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾ அப்பதான் ಇದ್ದೀನಿ. தாவீது, சிம்சோன் இப்படி ஒரு சிலர் குறித்து ஆண்டவர் பேசுறார். ಹಾಗೆ ದಾವೀದ ಸಿಂಸೋನ ಕುರಿತು ಅನೇಕವರಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. அதுதான் ஒரு பாடல் இது. ಅದರೇ ಒಂದು ಹಾಡು. தாவீதின் வாழ்க்கையில் பாவம், அவன் பிள்ளையின் பாதையில் மரணம். ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹalleluya. சொல்லுங்க ஆமென். சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. தாவீதின் அப்போது இருமா நேரம் ஆச்சு, அதனால தான் நானே 2 வரி படிச்சேன். ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹalleluya. அப்ப நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்குங்க, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪಾಪವಿದೆ. மனுஷன் மன்னிக்க முடியாது, ನಮ್ಮ ಮನುಷ್ಯನಿಂದ ಮನಸ್ಸಿನಿಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. கர்த்தர் மன்னிப்பா. ದೇವರೇ நீ ಕ್ಷಮಿಸಿ. யாருக்காக வாழ்ற, ನೀ ಯಾರಕ್ಕಾಗಿ ಜೀವಿತಾ ಇದೆಯಾ? நீ யாரால பிறந்திருக்கிற, ಯಾರಿಂದ ಹುಟ್ಟಿದೀಯಾ? அதை அறிஞ்சிட்டா போதும். ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡ್ರೆ உன்னை பத்தி ಸಾಕು. பின்னால பேசுறங்கள பேசிக்கிட்டோம். ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ಹಿಂದೆ இப்ப ಮಾತಾಡ್ಕೊಂಡು இயேசு ಹೋಗಲಿ. சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நானும் உன்னை ஆக்குடைக்குள்ளாக தீர்க்கவில்லை, ನಾನು ನಿನಗೆ ಶಿಕ್ಷೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, நீ இனி பாவம் செய்யாதே. ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಪಾಪ ಮಾಡಬೇಡ. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த சத்தியத்தை கேட்கிற தெய்வ ಈ பிள்ளை, ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ஆமென். ಆಮೆನ್. மன்னிக்கிற அன்புள்ள தகப்பன், ಮನ್ನಿಸುವ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ತಂದೆ. அந்த மன்னிக்கிற இடத்துல நீ சரண் பண்ணா, ಆ ಮನ್ನಿಸುವ ಬಳಿ ನೀನು ಶರಣಾದರೆ சரீரத்தை மட்டும் இல்ல, ನಿನ್ನ ಶರೀರ ಮಾತ್ರವಲ್ಲ, குடும்பத்தையே காப்பாத்தி. ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನೇ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஏதோ ஒரு இச்சையில விழுந்திருக்கலாம், ಯಾವುದೋ ಒಂದು ಇಚ್ಛಿಸುವುದರಲ್ಲಿ ஏதோ ಬಿದ್ದಿದ್ಯಾ? ஒரு அமே பார்வையில விழுந்திருக்கலாம், ಯಾವುದೋ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ஏதோ ಬಿದ್ದಿದ್ಯಾ? ஒரு பேச்சுல நீ ಯಾವುದೋ விழுந்திருக்கலாம், ಒಂದು ಮಾತಲ್ಲಿ ಬಿದ್ದಿರಬಹುದು. ஏதோ ஒரு முன்னடப்பார் பின்னடப்பார் சொல்வதில் ಯಾರು விழுந்திருக்கலாம். ಹಿಂದೆ ಮುಂದೆ ನಡೆಯೋರ ಮಾತಲ್ಲಿ ನೀನು ನಡೆದಿರಬಹುದು. ஆனா கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறார். ಅದು ದೇವರನ್ನೇ ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அடுத்த வாரம் மீதி இருக்கிற அன்பை பார்க்கலாம். ಮುಂದಿನ ವಾರ ಈ ಮಿಕ್ಕಿರುವುದನ್ನು ನೋಡೋಣ. இப்போ உள்ள அன்பு ಇವಾಗಿರುವಂತ ಪ್ರೀತಿ, மன்னிக்கிற அன்பு, ಮನ್ನಿಸುವಂತ ಪ್ರೀತಿ, தூய அன்பின் தகப்பன். ಪ್ರೀತಿಯ ಪರಿಶುದ್ಧ அந்த ಉಳ್ಳ அப்பா ತಂದೆ. கிட்ட ஒப்பு கொடுங்க, ಆ ತಂದೆ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. அந்த ಅಪ್ಪக்குள்ள வாழ ஆயத்தப்படுங்க. ಆ ತಂದೆ ಒಳಗೆ ಜೀವಿಸಿ ಸಿದ್ಧರಾಗಿರಿ. அந்த அப்பா உங்களை கைவிட மாட்டார். ಆ ತಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ இந்த ಬಿಡುವುದಿಲ್ಲ. உலகத்தின் அப்பா உங்களை ஏமாற்றிடலாம், ಈ ಲೋಕದ ತಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ஒருவேளை ಏಮಾರಿಸಬಹುದು. உங்களை விட்டே போயிருக்கலாம், ಒಂದೆಡೆ ಊರು ಬಿಟ್ಟೇ ಹೋಗಿರಬಹುದು. ஆனா உனக்காக வந்த அப்பா, ನಿನಗಾಗಿ ಬಂದ ತಂದೆ, உனக்காக மரிச்ச அப்பா, ನಿನಗಾಗಿ ಸತ್ತ ತಂದೆ, உனக்காக உயிரோடு எழும்பின அப்பா, ನಿನಗಾಗಿ ಜೀವಂತವಾಗಿ ಬಂದ ತಂದೆ, உன் கூடயே இருக்கிற அந்த அப்பா, ನಿನ್ನ ಸಂಗಡವೇ ಇರುವಂತ ತಂದೆ, அவனை தப்பாம காக்கிறவர் அப்பா. ಅವ್ರು ತಪ್ಪಾಗಿ நீ ಕಾಯುವಂತವರಾಗಿದ್ದೀಯ. தப்பினாலும் உன்னை தப்பாம காக்கிறவர் அப்பா. ನೀನು ತಪ್ಪಿಸಂತ ಕಾಯ್ತಿರುವಂತ ತಂದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. உன்னை தப்பு செய்ய விடாத காக்கிற அப்பா. ನೀನು ತಪ್ಪು ಮಾಡದಂತ ಕಾಯುವಂತ ತಂದೆ. அந்த அப்பா இடத்துல உன்னை சமர்ப்பணம் பண்ணு, அந்த அப்பாவிடத்தில் உன்னை சமர்ப்பணம் பண்ணு, ಆ ತಂದೆಯನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡು. அவர் உன்னை கைவிட மாட்டார். ಅವನನ್ನು ಕೈ ಬಿಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, என்னுடைய பாவம் உனக்கு தெரியல. ನನ್ನ ಪಾಪ ನಿನಗೆ பக்கத்துல ಗೊತ್ತಿಲ್ಲ. சொல்லுங்க, என் பாவம் உனக்கு தெரியல, ನನ್ನ ಪಾಪ ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த அப்பா பாக்குற. ನನ್ನೊಳಗೆ ಪವಿತ್ರವಾದ ತಂದೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ಇನ್ನು ಮುಂದೆ ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நான் யாரும் தப்பாக தீர்ப்பு கொடுக்க மாட்டேன். ನಾನು ಯಾರು ತಪ್ಪಾಗಿ ತೀರಿಸುವುದಿಲ್ಲ. நான் யாரும் தப்பாக எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். ನಾನು ಯಾರು ತಪ್ಪಾಗಿ ಯಾವ ಮಾತು ಹೇಳುವುದಿಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, என் கண்ணு, ನನ್ನ ಕಣ್ಣು, என் வாய, ನನ್ನ ಬಾಯಿ, என் சரீரத்தை ನನ್ನ ಶರೀರವು கிறிஸ்துக்குள்ள பார்த்துக்கொள்வேன். ಕ್ರೈಸ್ತನೊಳಗೆ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நான் கிறிஸ்துவின் பிள்ளை. ನನ್ನ ಕ್ರೈಸ್ತನ ಮಗು. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, நல்ல சத்தமா சொல்லுங்க, ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ಇನ್ನು ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. நல்ல சத்தமா நல்ல ಶಬ್ದವಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. நீயும் நானும் ஆசீர்வாதத்தை பெறணும்னா ನೀವು ನಾವು ಆಶೀರ್ವಾದ ಪಡ್ಕೊಬೇಕಂದರೆ இன்னைக்கு உடன்படிக்கை செய்யுங்க. ಇವತ್ತು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿರಿ. ஆசீர்வாதமே, ஆசீர்வாதமே. எழுந்திருப்போமா? என் தேவன் தந்த ஆசீர்வாதமே.
இந்த ஆசீர்வாதத்தை நீ ಈ காத்துக்கொள்வதற்கு. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕಂದರೆ. ஆமென். ಆಮೆನ್. இந்த பாட்டு வெளிவரதுக்கு 2-3 பேர் சொன்னாங்க. ಈ ಹಾಡು ಹೊರಗೆ ಬರೋದಕ್ಕೆ 2-3 ಹೇಳಿದ್ರು. நான் காசு கொடுக்கிறேன், நான் காசு கொடுக்கிறேன். ನಾನು ಹಣ ಕೊಡ್ತೀನಿ, ನಾನು ಹಣ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. ஆனா இவங்க வெளியே வராம இருக்கிறாங்க. ಅದು ಇವರು ಹೊರಗೆ ಬರ್ದೇ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இந்த பாட்டு அன்னைக்கே சொன்னோம். ಈ ಹಾಡು சொல்லி 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ಹೇಳಿ 6 ತಿಂಗಳ ಮೇಲೆ ಆಯ್ತು. 2 பாட்டு வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சோம். 2 ಹಾಡು ಹೊರಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬರಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆமென். சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. இன்னொரு பாட்டு எது? ಇನ್ನೊಂದು ಹಾಡು ಯಾವುದು? இங்க ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். என்னம்மா இருக்கிறியா நீயே? இருக்கிறவரு தான். அதான் முதல்ல என்ன? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்படியே கண்களை மூடு, ஒரே ஒரு செகண்ட். எல்லாரும் ಎಲ್ಲರಾಗಿ உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ನಿಮಗೆ ಒಂದು ತಂದೆ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அவர் எப்போது நம்ம கூட இருக்கிறார். ಅವರು ಯಾವಾಗ ನಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇದ್ದಾರೆ. நம்ம கஷ்டங்களை நம்ம வேதனைகளை சுமக்கிறப்பா. ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳು ನಮ್ಮ ವೇದನೆಗಳು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರು. அவர்தான் இருந்தவரும் இருக்கிறவரும் ಆತನೇ ಇದ್ದವರು ಇರುವವರು. வருகிறமான கர்த்தர். ಬರುವಂತವರಾದ ಕರ್ತನು. அவரை மட்டும் பாப்பீங்களா? ಅವರ ಮಾತನ್ನು ನೋಡೋಣವಾ? ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே, ஆமென். உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். இருப்பவரே, Yes. இருந்தவரே, வருபவரே, ஆமென். உன்னதரே, Amen. உயர்ந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுமா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. ஆமென். அல்லேலூயா. Amen, Lord Jesus. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறார். உங்க வேதனைகள் மாறும். ನಿಮ್ಮ ವೇದನೆ ನೀಗುತ್ತದೆ. உங்க கண்ணீர்கள் ஜெயமாகும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರು ಜಯವಾಗುತ್ತದೆ. இடத்தில் ஒருவேளை நீங்க நடிக்கிறீர்களா? ಒಂದು ನೀವು ನಾಟಕ ಮಾಡುತ್ತೀರಾ? உங்க பாவங்களை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்களா? ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಮರೆಯಾಗಿಟ್ಟಿದ್ದೀರಾ? அப்பாவுக்கு விரோதமா அம்மாவுக்கு விரோதமா நிக்கிறீங்களா? ತಂದೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ತಾಯಿಗೆ கூட ವಿರೋಧವಾಗಿ பிறந்தவர்களுக்கு விரோதமா போராடுகிறீர்களா? ತಂದೆಗೆ ವಿರೋಧ ಬಿಟ್ಟಿರುವವರು ಹೋರಾಡ್ತಾ எதுவா ಇದ್ದೀರಾ? இருந்தாலும் ಏನೇ ಇದ್ದರೂ உன்னை நேசிக்கிற அப்பா ನೀನು ಪ್ರೀತಿಸುವಂತ ತಂದೆ உன் பக்கத்துல இருக்கிறார். ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. இனி கண்ணால் பாவம் செய்யாத, ನಿನ್ನ ಕಣ್ಣಿಂದ ಪಾಪ இனி ಮಾಡಬೇಡ. வாயினால் பாவம் செய்யாத, ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಪಾಪ இனி ಮಾಡಬೇಡ. உன் சரீரத்தினால் பாவம் செய்யாத, ನಿನ್ನ ಶರೀರದ ಪಾಪ இனி உன் ಮಾಡಬೇಡ. ஆத்மாவினால் பாவம் ನಿನ್ನ செய்யாத. ಆತ್ಮದಿಂದ ಪಾಪ உன்னை ಮಾಡಬೇಡ. நான் மன்னிக்கிறேன். ನಿನ್ನ ನಾನು ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೆ. இயேசுவின் வார்த்தை ಯೇಸುವಿನ ಮಾತು கேட்கிற உங்களையும் என்னையும் ಕೇಳುವಂತ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು காப்பார் விடுவிப்பார். ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾರೆ, அவர் ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. நாம மகிமைப்படும். ಅದ ನಮ್ಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ.